இதுக்கு முக்கிய காரணம் 1948 வந்த பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம். அதில் வந்து ஹீரோ வந்து புதுமுகம், அந்த குட்டி பையன் தான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு. நான் 1948 பண்ணிட்டாங்க, 2003 நான் பண்ணலைன்னா என்ன அப்படிங்கிறது தான் அதோட இன்ஸ்பிரேஷன், மாஸ்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன். நான் சங்கர் சார்கிட்ட கதை சொல்லும்போது, குட்டி ரஜினி மாதிரி ஒரு பையன் சார், குட்டி ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு சார். இப்போ அந்த பொண்ணு ஃபேஸை பார்க்க வைக்கிற அந்த ஸ்பார்க்கிங் இருந்துச்சு. நல்லா தீட்டிக்கிறது, வாழை ஒரே வெட்டில் வெட்டுறது அப்படிங்கிறதுனால நிறைய ரைட்டிங்கில் மாறி 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 கம்ப்ளீட்டாக எழுதிக்கிட்டு எடிட்டிங் பேட்டர்ன் மாதிரி ரைட்டிங் இருக்கும் எனக்கு. படம் ரிலீஸ் ஆனது பயங்கர ஒரு பெரிய எனக்கு கேள்வியே வந்துச்சு. அப்படியா? ஏன் அவங்கள 2 பேரும் செக்ஸ் பண்ண வைக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னு. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவன் பிரித்தது கரெக்டுன்னு வந்துடக்கூடாது, அதில் தான் தவிர்த்தேன். ஆனால் இப்போ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவங்க கலவையும் காமிச்சிருவேன். பார்த்து இப்படிலாம் வளர்த்தேன் அப்படின்னு அவன் அடிச்சுட்டு சாகும்போது ரியலாக அவர் வந்து நிறையா இந்த மாதிரி பிரித்து விட்ருக்காரு. அந்த ரியலாக காதல் தட்டை பண்ணி பிரித்து விட்ருக்காரு. அதெல்லாம் தான் ஒரு வணக்கம் பாலாஜி சக்தி. வணக்கம். ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சதுனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கலாம் இல்லை, கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குன படங்கள் தான். பட் அப்படி இருந்தும் மறுபடியும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மறுபடியும் அதை பொறுத்து சிந்திப்பதாக இருக்கட்டும், ரீவிசிட் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது. நம்ம ஒரிஜினலாக ஒரு டைமில் பார்த்துருப்போம், அந்த டைமில் நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய உலக புரிதல் அதெல்லாமே வேறையாக இருக்கும்ல. ஸோ மறுபடியும் பார்க்கும்போது ஒரு மனிதர்களே மறுபடியும் திரும்ப பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு தான் கிடைக்குது படங்களை பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் காதல் பொறுத்து நம்ம பேச இருக்கோம் 2வது எபிசோடில். காதலில் முதன்முறை பார்த்த அனுபவம் யாருமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்த புதுசுலேயே அதை பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவித்தனமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், காதல் அஃப்கோர்ஸ், சமூக அக்கறையாக இருக்கட்டும், ஒரு பெரிய வலி, அதில் நடக்கக்கூடிய கொடுமை, இதெல்லாமே மறக்க முடியாத ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குன ஞாபகம் எனக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் இருக்குது. நட்சத்திரங்கள்லாம் இல்லைன்னா கூட அந்த படம் பயங்கரமாக மினுமினுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ காதல் பொறுத்து பேசுகிறதுக்கு இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டீங்க, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரீவிசிட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆமாம் 20 வருஷம் ஆச்சு. நம்ப முடியல என்னால். சட்டுன்னு ஐ திங்க் காலத்துக்கு அந்த வேலை எப்போவுமே செஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். சட்டுன்னு பார்த்தா 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சென்ஸ். பார்த்த எனக்கே அப்படி இருக்குன்னா எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குமோன்னு தோணுது. என்னென்னா ஒரு படைப்பாளி அதை வந்து இறக்கி வச்சிட்டோன்னா அடுத்ததுக்கு போய்ட்டு அந்த ஒரு மனநிலை தான். ஆனால் நீங்கள் இப்போது அதாவது அந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த படம் ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறமேல 2020 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்த அழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இது சன் அவங்களுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் காதல் படம் பார்க்க முடியும் இப்போதைக்கு. அங்கே தான் நான் மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த படம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது எப்படி எபிசோட் 2ல் காதல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ உங்களுடைய 2வது படமும் கூட இது இயக்குனராக. அதற்கு முன்னாடி நீங்கள் சாமுராய் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தீங்க. பட் அந்த படமும் இந்த படமும் டோனலி நீங்கள் அப்ரோச் பொறுத்த வரைக்கும், ஒப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும், நட்சத்திரம் சார்ந்து இல்லாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபில்ம். ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் கரியரை, டைரக்டோரியல் கரியர் ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த சூழல், இந்த படம் இப்பேற்பட்ட ஒரு படம் உருவாக்குதல் அதற்கான ஒரு காரணம்? இதை ஒரு விஷயத்த சொல்லணும். நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து சங்கர் சார்கிட்ட அந்த அவர் வந்து அசோசியேட் சூரியனில், நான் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கிடச்ச படம் கிடைக்கும்போது அதில் நான் அப்புறம் அசிஸ்டண்ட்டு, அவர் டைரக்டர். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த படம் ஜென்டில்மேன் படம் உங்களுக்கு தெரியும், பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நான் வந்து சௌத்தி சார் தான் புதுமுக இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்துறது. அதனால் வந்து அவர்கிட்ட நான் ஒரு கதை சொல்கிறதுக்கு போகிறேன். கேட்குறாரு, அதில் வந்து ஹீரோவே கிடையாது, 3 ஹீரோயின், ஒரு டீனேஜ் கேர்ளை பற்றி கதை அது. ஐயோ, நான் உன்னைய வந்து வச்சு
சங்கர் மாதிரி பெரிய படம் எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ இல்லைங்கிற அப்படின்னு சொல்லி அந்த 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 ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அந்ததுனால வந்து என்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மாதிரிங்கும்போது தான் நான் சாமுராய முதல் படமாக நான் வந்து அதை நான் வந்து அந்த அந்த அதை அந்த கதையில் வர கதாபாத்திரத்தை இந்த சின்ன 12th படிப்பேன் அந்த பொண்ணு அதை பிரித்து எடுத்து கொஞ்சம் குக் பண்ண கதை தான் அது. ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உண்மை சம்பவங்களை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான் ஆசை எனக்கு. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்கும்போது ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த இது ஸோ ஆல்மோஸ்ட் நீ யார் அப்படின்றத நீ மறுபடியும் கண்டுபிடி அப்படிங்கிறத விட நீ யாருன்னு காமி, நீ மற்றவங்க எதிர்பார்க்குற ஒரு படங்கள் தான் கொடுத்து ஆகணுன்ற ஒரு அவசியம் இல்லைன்ற ஒரு தாட்டே உங்களுக்குள்ளே வந்திருக்குமோ காதலுக்கு முன்னாடி? இல்லை, ஏன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம். இவர் பேரை சொன்னாலே கொடுக்குற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அது. ஆமாம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் உங்கள்கிட்ட. இப்போது அவர் சங்கர் சார் வந்து அவர் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டருங்கிற மீறி எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. அவர் என்னுடைய தாட்ஸ் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு. அதுக்கும் இல்லாமல் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணுறது அழகிய குயிலேன்னு ஒரு கோபி, அது சொட்டா கோபியை வச்சு ஒரு இன்டென்ஸான மூவி பண்ணணுன்னு தான் அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நினச்சிட்டு இருந்தார். அவர் சூரியனோட அசோசியேட்டாக இருக்கும்போது குஞ்சுமன் வந்து பிரம்மாண்டமாக கேட்டதுனால அவர் அப்படி பண்ணார். ஸோ அவருக்கு என்னுடைய இதை பற்றி நல்லா தெரியும் எனக்கு. சாமுராய்க்கு அப்புறமேலு நான் அவர்கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாத்துக்கும் கதை சொன்னேன். வேலைக்கு போயிட்டு கதைக்கு சொன்னேன். என்னையா போயிட்டே வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொன்னார். இல்லை சார், கிளைமாக்ஸை மாற்ற சொல்கிறாங்க சார், காதல் கிளைமாக்ஸை, அதனால் நான் வேணான்னு பண்ணிட்டேன்னு. சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இந்த ஏமரத்தன் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு, அவருக்கும் 2 பேரும், அவருக்கு கதை சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் காதல் நான் சொன்னேன். அது வந்து இதாகாதனால நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர்கிட்ட உள்ள இந்த அழகிய குயிலேங்கிற ஸ்கிரிப்ட் இதுலேயும் பண்ணல அவர். ஏன்னா அவரை ரொம்ப ஆழமான ஒரு கதை பண்ணி வச்சுருந்தார். அது அந்த மாதிரி டேஸ்ட் உள்ளவர்னால ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் முன் வந்தார். ஸோ கடைசி வரைக்கும் அவரால் பண்ண முடியாததுக்கான காரணம் அவருடைய முதல் பிரம்மாண்ட படம் சந்தித்த வெற்றி. ஆமாம், உங்களுடைய பிரம்மாண்ட படம் சந்திக்காத வெற்றியின் காரணமாக அதனால தானே இந்த மாதிரி படங்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த படங்கள் உயிருக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதானே இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு சாமுராய் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருந்தால் அதன் பிறகு உங்களை வேற ஜோனுக்குள்ள வேற ஒரு பாதைக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்கல்ல. நீங்கள் சொன்னது கரெக்டாக தான். அது அந்த மாதிரி இதாக இருக்கும். அதுக்கு வந்து உயிர் கொடுத்தவர் வந்து இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக அவருக்கு என்னுடைய கிராட்டிடியூடை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் நான். இதுக்கு முதல் முழு காரணம் வந்து இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் தான். அவரும் ஈஸ்வரி சங்கர் அவங்க மிஸ்ஸஸ். நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ அந்த கிளைமேக்ஸை மாற்ற சொன்ன, நம்ம கிளைமேக்ஸ் எல்லாம் விரிவாக பேசுவோம் இவென்ச்சுவலி. பட் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால என்ன ஒரு சந்தோஷமான முடிவு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு பேச்சு தான் பெரும்பாலும் இருந்துச்சா? இல்லை, நான் சொன்னேன். அதுவும் சொல்லும்போது இதை எடுங்கன்னு. சார் எனக்கு தெரியும், நான் இதை எடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வந்து 100 days படங்க, சிம்மாத்திரி மாதிரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் அது பண்ணல சார், ஏன்னா அந்த நான் வந்து கிளைமாக்ஸ் அந்த நான் சொல்லியிருப்பேன் தெரியுங்களா, ரயில் பயணத்தில் கேட்ட கதைன்னு. எப்படி ஒரு இதயம் வந்து அதை ஏற்றுக்குச்சு. இப்போ ஆம்பளைங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ஆட்டோகிராஃப் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. பொண்ணுங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்க தயங்குவோம் இல்லையா? அதை பதிவுணுங்கிற ஒரு ஒரு கடப்பாடு, அது ரொம்ப கன்விக்ஷன் தான் எனக்கு வந்து அதை மாற்ற மாட்டேங்கிறது. இன்ஃபேக்ட் எனக்கு டக்குன்னு தோணுது, இன்னி வரைக்கும் கூட நம்ம இப்போது ஒரு பிரேமம் போல் ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆண் சந்திக்கக்கூடிய பல காதல்களை தாண்டி தான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே. பட் சட்டம் திரும்பி பார்த்தா பெண்கள் சார்ந்து இந்த மாதிரி கதைகள் வந்திருக்கா அப்படின்னா எனக்கு விரல் விட்டு எனக்கு என்ற அளவு கூட ஏதாவது இருக்கான்னு எனக்கு தோண மாட்டேங்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மாதிரி படங்கள்னா கொஞ்சம் இன்னும் ஒரு மாதிரி அழட்டிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பெண்மை வந்திருக்கு. ஆனால் நிஜமான வலி ஐயோ அப்படின்ட்டு இவ தான் வந்து நீங்கள் இந்த காதல் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தாலி கட்டு அதை வந்து எங்கள் அப்பா ஏற்றுக்குவார்னு அந்த ஃபூலாடினஸ். ஆமாம், அது வெகுளித்தனமான ஒரு நம்பிக்கை தானே. இவனுக்கும் தெரியும் இந்த ஆள் பொண்ணா வேணாப்பா அப்படின்னு. அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு அந்த பொண்ணு கொடுக்குற தைரியத்தில்
சினிமா இன்ஃப்ளூயன்ஸ். அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப சேருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தான் இதில் அப்படி நடக்கும். இந்த முரணை நான் பதிவு செய்யணும்னு நான் நினச்சேன். அதாவது வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க தான், யாரும் ஜாதி மதம் பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது நல்லவங்க தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு மேலே அவங்க மேலே அவங்க அப்படி இருக்கிறத நான் வந்து அதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் இப்போ நான் எங்கள் சின்ன வயசுலலாம் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. டே அந்த ஜாதி சொல்லி டே இப்படி சொல்லி சகஜமாக அது ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் யார் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அந்த ஜாதி தான் இருக்குது. ஆனால் அவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்கள தெரிஞ்சிடும், அவங்க சொல்லவும் முடியாமல். இது வந்து எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இது அந்த சூழ்நிலையில் வாசுகி முருகேசன் காதில் வந்து இது விஷத்துக்கு ஊற்றுனது, அதுமாதிரி நிறையா அந்த ஆணவ கொலைகள் அப்போ அந்த சுச்சுவேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ மட்டும் அது இப்போயும் நடந்துட்டு இருக்குது. அதை வந்து மைண்டில் எனக்கு அதுவும் ஓடிச்சு. இவர் சொன்னதுலேருந்து அந்த மனமாற்றம் நிகழும் ஒரு பாசிட்டிவ். தான் மனைவிக்கு அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அவள் இது பண்ணிட்டா அவனை ஏற்றுக்கிறோங்கும்போது அவளை வந்து அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து விட்றேங்கிற ஒரு மனப்பான்மை வரணும். அதாவது ஒரு படைப்புங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையை விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் பிடிவாதமாக அந்த கிளைமாக்ஸ் பண்ணி அந்த இது பண்ணது. இந்த படம் ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து மதுரை அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலை பயங்கரமாக கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? எடுத்த உடனேவே மறக்க முடியாத காட்சிகள்லாம் கோவில் கோபுரங்கள், நிறைய சாமி படங்கள், அதனுடைய ஒரு ஸ்டாச்சுஸை காமிக்கிறதா இருக்கட்டும். அது பார்க்கும்போது நம்ம முதல் வாட்டி பார்க்கும்போது நமக்கு இந்த சிந்தனை வராது. ரெண்டாவது வாட்டி இந்த படம் என்னவாக ஆக போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை பார்க்கும்போது ஆமாம் நீங்கள் எல்லாம் இருந்து என்னத்தை பண்ணுறீங்க, இங்கே இவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற அதுலேயும் இப்போ நீங்கள் பேசக்கூடிய அந்த முரண் எனக்கு நிறைய சின்ன 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 இடங்களில் தெரிய ஆரம்பிக்குது இந்த படத்தில். அந்த டீட்டெயிலை, அந்த ஊர், இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய கதையை பார்ப்போம் நம்ம. பட் முதல்ல இந்த ஊருடைய மூச்சு என்னவா இருக்குது, இதனுடைய சத்தம் என்னவா இருக்குது, இதனுடைய விஷுவல் என்னவா இருக்குன்றதுலேயே ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் நீங்கள் நேராக கேண்டிடாக போய் ஷூட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் விஜய் மில்டன், என்னுடைய கேமராமேன் விஜய் மில்டன். அவர்கிட்ட நான் வந்து கதை சொல்லும்போது நான் சொன்னேன், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபோக்கஸில் ஒருத்தர் வந்து அப்படி பண்ணக்கூடாதுரா, நீ வந்து ரேண்டமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து மேலே சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு மேலே தூக்கி அப்படி எடுப்பான். இதை வந்து கலக்கணும், ஏன்னா பார்த்துறாத விஷுவல்ஸு. இப்போ வந்து அவர் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். எனக்கு மதுரையில் இண்டு எடுக்க இடம்லாம் தெரியும். லொக்கேஷன் பார்க்கும்போது சொல்லும்போது அவர் எக்ஸைட் ஆகி எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு. நான் சும்மா இருப்பேன், அவர் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவார். நான் எடிட்டிங்கில் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதேமாரி அந்த சடங்கு பாட்டப்போ வந்து அவர் எல்லாத்தையும் எடுத்தார். அவர் இதன் மாதிரி நடக்கும்னு சொல்லி ஒரு ஆல்பம், அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆல்பத்தை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அவர் கொடுத்தேன். அதேமாதிரி தான் மியூசிக் டைரக்டர், அவர் வந்து ஹைஃபை, நம்ம ஜோஸ்வா ஸ்ரீதர் வந்து ரொம்ப ஹைஃபையான ஒரு கேட்டகரியில் உள்ளவர். அவருக்கு வந்து இந்த மாதிரி கிராமத்தில் இந்த மாதிரி பாடுவாங்க, அந்த மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி அந்த கேமராவில் வச்சு ஷூட் பண்ணி. ஆமாம், இன்ஃபேக்ட் ஆரம்பத்திலேயே ஐ திங்க் ஒரு ஃபுட்டேஜில் கூட ஒருத்தர் பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார். அவரை காமிச்ச உடனே அவர் ஒரு மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வேறு போயிடுவார் அவர் ஒரு மாதிரி. அது ஒன்றும் நடிப்புங்கிறத விட தத்ரூபமாக நிஜமாக நம்ம அதான். ஏன்னா இப்போ பெரும்பாலும் அதில் நடித்தவங்க பரத்தை தவிர மற்ற எல்லாமே புதுசு தான். எல்லாமே ஒத்தக்கை அதை தேடி கண்டு போய் பிடிச்சி. அவர் நடிக்க தெரியலனா கூட அதாங்க சினிமாங்கிறது வந்து எல்லா ஆர்ட்டும் கலந்தது தான். பயங்கரமாக நடிக்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்படி ஒரு பார்வை பார்த்தா போகிறோம், மியூசிக் போட்டால் சீரியஸ் ஆயிரும், அப்படின்னு போட்டால் அது கம்மியாயிரும். இந்த மாதிரி கிராஃப்ட் நமக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி தெரிஞ்சது. அதனால் உங்களுக்கு இவங்களுடைய எமோஷனல் ரேஞ்ச் என்னவாக இருக்குன்ற ஒரு பெரிய அதை பொறுத்து நீங்கள் கவலையப்படலை. ஆக்ஷன் வரலைன்னா ரியாக்ஷன் அப்போ அதான் விஷயம். இப்போ அவருக்கு ட்ரைலாக் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். வாயில் சீரடு கொடுத்து நாயா பொண்ணியா, அவருக்கு வரலன்னா கூட 1 2 3 நாள் தான் எடுத்தேன். ஆனால் டப்பிங்கில் வந்து நாயா பண்ணியான்னு. ஆமாம், நிறைய அந்த மாதிரி அவங்க நடிக்க தெரியாதவங்க நமக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் நான் அவங்கள தேடி போகிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு வியப்போட அணுகுவாங்க சினிமாவை. அப்போ சொன்னபடி கேட்பாங்க, குழந்த மாதிரி இருக்கும். இப்போ வெர்சடைல் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் வெரைட்டி கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து சொன்னது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். அவங்களால இந்த கிளைமாக்ஸை ஏற்றுக்க முடியாது.
ஐயோ சார் நான் காப்பாற்றுறேன் சார் அப்படின்பாங்க. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது சின்ன வித்தியாசம் தான். இது வந்து கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி கிடையாது, இது இன்சிடென்ட் ட்ரிவன் ஸ்டோரி. அப்படிங்கும்போது புதுமுகங்கள் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அதனால தான் நான் பண்ணேன். படத்துலேயே நிறைய இடங்களில் வந்து நீங்கள் டப்பிங்கில் நிறைய லிபர்ட்டிஸே எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? அது கரெக்டாக அவன் பேசுனதுக்கும் அந்த வாய் நகர்வுக்கும் அந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கணுன்றத விட அந்த டைலாக்ஸ் கரெக்டாக ஓகே நம்ம மேனேஜ் பண்ணலாம், இந்த மோமெண்ட்டை ஓரளவுக்கு உண்மையாக நம்ப வைக்க முடியும்னா பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ அது வந்து இந்த அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணதனுடைய விளைவு. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்போம், கேரக்டர் நேமே சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ ஆர் சுந்தரராஜன் ஒரு இயக்குனர் அப்பாவை மாமா ஆக்கியிருக்காரு. நான் பண்ண இதெல்லாம் நாங்கள் வந்து இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம், இது நாங்களே அதை பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப எளிதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்கள வெற்றிமாறன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் வந்து டயலாக் இருக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஃபில்ம் மேக்கிங் அவ்வளோ எக்ஸ்ட்ரானே இருக்கும். ஆனால் ஏதோ லிப்ஸிங் இல்லைன்னு கொடுக்க, ஆனால் அது கவனிக்க மாட்டாங்க. உங்களுக்கு கதையில் இன்வால்வ் ஆகும்போது கவனிக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்து அதில் ரொம்ப சாத்தியமாக இருந்துச்சு அப்போது. ஆனால் எப்போ வந்து சினிமாவை இப்படி நிப்பாட்டி பார்க்கணுமோ அப்படிங்கும்போது லிப்ஸிங்லாம் தெரியாது. அது இப்போ தான் சொன்னாங்க, அப்போல்லாம் தெரியாது அது. அப்போ இதை வந்து அதுவும் டிஜிட்டல் ஆகும்போது முதல்ல வந்து கிளாப் போர்டு இருக்கும், டைலாக் பேசும்போது நார்த் இந்தியன் நடிகை வருவாங்க, அவங்க வந்து உச்சரிப்பு சரியாக பேச மாட்டாங்க. அது மாதிரி இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டில் எடுக்கிறாங்க, ரியல் சவுண்டில் எடுக்கிறாங்க, சிங் சவுண்டில் எடுக்கிறாங்க, லிப்பு கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க. காரணம் வந்து இப்போது அப்படி பார்க்குறாங்க, ஓடிடிலாம் நிப்பாட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது நிப்பாட்டவே முடியாது. ஸோ நீங்கள் படம் எடுக்கும் முறையே அதை மாற்றுது இல்லையா? டெக்னாலஜி வந்து இங்கே சினிமாவினுடைய மேக்கிங்கை உங்களுக்கு ரீடிஃபைன் பண்ணிகிட்ருக்கு, அறியாமல் ரீடிஃபைன் பண்ணிகிட்ருக்கு. அப்படி ஓடுற காட்சி வேணுன்னா முதல்ல ஸ்டடி கேமரா இருக்கும்போது அப்படியே டக்குன்னு ஓடும். இப்போ அதனால தான் வந்து நான் வந்து வழக்கேனில் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணேன், நான் 5D 70 யூஸ் பண்ணேன். அது காம்பேக்டாக இருக்கும், எங்கே வேணாலும் வைக்கலாம். பாடி கேம் யூஸ் பண்ணது அதுக்கு தான் டெக்னாலஜி சொல்கிறேன் நான். புரியுது. டெக்னாலஜிங்கிறது வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுது, அது வந்து பயங்கர ஒரு மாதிரி டிஃபால்ட்டாக ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது அதுவும் ஒரு முக்கிய காரணம். காதல் படத்தில் நான் ஆச்சரியப்படுத்தினது வந்து அங்கங்கே வரக்கூடிய நகைச்சுவை கூட. ஏன்னா சட்டுன்னு நம்ம யோசித்தோம்னா இந்த கதையில் அவ்வளோ நகைச்சுவைக்கான இடம் இருக்க முடியாதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே. பட் நீங்கள் எப்படிலாம் அதில் நகைச்சுவை எடுத்துகிட்டு, நீங்கள் ஆல்ரெடி சொன்னது போல் அவங்க காதலுக்கு சுத்தமாக ஒத்து வராத பெண்கள் வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் ரொம்ப பயங்கர ஈடுபாடோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஐ திங்க் ஒரு ஃபோர் ஷேடோ கூட பண்ணுறீங்க. நீங்கள் எடுத்த உடனேவே காதலில் விழுந்தவன் பிச்சைக்காரன் ஆவது உறுதின்றது போல் பின்னாடி அது இப்போ மறுபடியும் நம்ம ரீவிசிட் பண்ணும்போது அவள் படத்தோட கிளைமேக்ஸ் பிரிட்டி மச் இங்கே சொல்லிட்டாங்க அப்படின்றது. இது வந்து எனக்கு ரொம்ப வந்து இன்ஸ்பயரான இந்த படங்கள் ஈரானியன் ஃபில்ம், அதில் தான் நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகினேன். ஆக்சுவலாக நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆனால் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்லேயே கதியோகதின்னு கிடப்பேன் நான். அதில் இருக்கிற புக்ஸு, அங்கே போடுற கிளாசிக் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பேன். அது நம்மள ஃபில்ம்னா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான். மூல காரணம் வந்து நான் வந்து மதுரையில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் 2 படம் என்னை பயங்கரமாக பாதிச்சுது. பென்ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான ஒரு படம், அதுமாரி சிதம்பரம்னு ஜி அரவிந்தனுடைய 2 நாளாக ஓடிச்சு அந்த படம். அது இவங்க நடித்தது, யார், ஷப்னா அஸ்மி இன்னொருத்தங்க இருந்தாங்களே, அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் நடித்தது. ஆனால் ரொம்ப இப்படியும் ஒரு படம் அப்படியும் ஒரு படம், இது 2 தான் என்னை வந்து ஒரு மாதிரி தாக்கத்தை இருக்குது. இப்போ இந்த படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த படத்தை விழுந்து பார்க்குறாங்க எல்லா படம். ஆனால் அதுலேயும் பயங்கரமாக ஒரு நுவான்சஸ்லாம் இருக்குது. இது இந்த 2 படங்கள் தான் என்னை வந்து சினிமாவை நோக்கி இழுத்துட்டு வந்துச்சு. அதை வந்து என்னுடைய நண்பர் வந்து இங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை படித்ததுனால எனக்கு வந்து அந்த படங்களுடைய பரிச்சயம் எல்லாம் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. புரியுது. எஸ்டி கால்ரேஜ் சொல்லுவார், வி கிவ் வாட் வி ரிசீவ் அப்படின்னு. நம்ம படிக்கிறது, நம்ம அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்குங்களா, அதுதான் டைரக்ஷன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படம் எடுக்கும்போது சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் விளையாட முடியும்னு உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, இந்த படத்தில் என்ன நடக்குதுன்றதை பின்னாடி செவுத்தில் ஒரு வரியாக நம்ம போட்டு வச்சுருவோம். அது ஒரு சின்ன விளையாட்டு தானே. கரெக்ட். எனக்கு வந்து அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஸ்கூலில் போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு அது இருக்கும். அது மீனாகிறது வந்து இந்த மாதிரியான அதான் வந்து விஷுவல் ஃப்ரேமில் சொல்கிறதுங்கிறது. இப்போ பேக்ரவுண்டில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ டெலிபரேட்டாக இது வந்து நிகழ்த்து கலை தானேங்க சினிமா. அப்படிங்கும்போது அதை எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி போய் பஞ்ச் பண்ணும்போது அது வந்து மீனிங்காக உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். இவன் அப்படி நினச்சிக்குவான்.
ஆடியன்ஸும் அதை நினச்சிக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரியான வாவ் மூமெண்ட்டை வந்து இந்த படங்களில் வந்து எனக்கு நிறையா பெரிய டைரக்டர்ஸ் தான் எனக்கு தாக்கத்தை இருக்கும். ஐ திங்க் ஸ்க்ரீன் பிளே பொறுத்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறீங்க. 2 பேரல் ட்ராக்ஸாக நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க இல்லையா படத்தில். எடுத்த உடனேவே ஐஸோடைய ஒரு குடும்பம் வந்து அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்க இவங்களை தேடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்குது அப்படின்றத ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு அர்பன் ஸ்பேஸில் இது ஒரு விஷயமாக அது பேரலாக நீங்கள் ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கடைசியாக ஒரு இடத்துல இது ரெண்டுமே ஒன்றாக சேருது. இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்த பயனாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த படத்தில்? நான் வந்து கதை கிடச்சோன்னையும் அதுக்கான ஏதாவது கான்டென்ட் அதேமாதிரி ஃபார்ம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து வாவ் மூமெண்ட் கொடுக்குறதே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த காதலில் படம் பார்த்திங்கன்னா இவ ஓட போகிறா, ஆனால் ஓட போகிறது தெரியாமல் அவங்க படம் பார்த்துட்ருக்காங்க. இது தெரியாமல் வந்து கடையில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு இப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அது அந்த அது நெருக்கத்தை கொடுக்குது. இவ வீட்டுக்கு போகாமல் வீட்டை கடந்து ஒருத்தனோட ஓடி போகிறா. அதுக்கப்புறம் லேட்டாக வரும்போது இந்த மாதிரியான வாவ் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் எனக்கு வந்து இந்த ஃபார்ம் கிடச்சோன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் வந்து அதில் நான் வந்து இன்வால்வ் ஆகி கான்ஃபிடென்ட் ஆகிறேன். இந்த மாதிரி கான்டென்ட்டும் ஃபார்மும் அது கிடைக்கும்போது, இந்த ரைட்டிங்கில் கிடைக்கும்போது தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஈஸியாகிடும். எப்படி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு வீடு கட்டுறது எவ்வளோ சுலபமாகுதோ அந்த மாதிரி ஆயிரும். அதில் வந்து சின்ன சின்ன நகாசு வேலைகள் பண்ணலாமே தவிர அந்த ப்ளூ பிரிண்ட் மாறாது. அந்த ப்ளூ பிரிண்ட் வர்றதுக்கு காரணம் அந்த ஃபார்ம். அந்த இடத்துல இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டு வாங்கிட்டீங்கன்னா அதில் எங்கே தண்ணி வருதுன்னு, தண்ணி நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது வந்து புள்ளி வச்சு கோலம் போடுறது, ஆனால் கோலம் தெரியாது, புள்ளி ஆனால் டாட் பண்ணுவோம் நம்ம. அதுதான் நான் நினைக்கிறது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ரூல்ஸு தெரியாமல் அந்த விளையாட்டை ரசிக்க முடியாது. சே ஆஃப் சைடு போட்டான்டா இப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ரீசனாக தான். அப்போது நீங்கள் அந்த ஃபார்மும் அந்த கான்டென்ட்டும் ஒரே இதில் ஜெல்லாக போகும்போது நீங்கள் அப்படியே அது அச்சு அளவு விலகாமல் நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் விஷயம். அந்த ரைட்டிங்கில் எனக்கு அது கிடைக்கும்போது தான் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியாக. புரியுது. ரைட்டிங் ஒரு பக்கம்னா காஸ்டிங் இன்னொரு பக்கம். நீங்கள் அந்த ஒரு கை இல்லாத ஒருத்தரை நீங்கள் காஸ்ட் பண்ணதை சொன்னீங்க. பட் இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையுமே பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு கண்டிப்பாக அது பொருத்தமான முகம், பொருத்தமானவங்க. அவங்கள அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்னா, அதன் பிறகு பார்த்துருக்கேனான்னு கூட எனக்கு தெரியாது. பல பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அம்மாவாக, சித்தியாக நடிச்சிருக்கிறவங்க, அவங்கள பாட்டியாக வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை ஐஸோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இல்லை ஈவன் அந்த மெக்கானிக் கூட இருக்கிற அந்த குட்டி பையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நிஜமான மனிதர்கள். அங்கே போய் நீங்கள் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு படத்தில் இவங்களை நடிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறத விட ஒரு உண்மை சம்பவத்தை நான் ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட்ரி போல் நான் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த உண்மையான முகங்களை. இதுக்கு முக்கிய காரணம் 1948 வந்த பைசைக்கிள் தீவ்ஸ்ன்னு ஒரு படம். விக்டோரியா ட்ரெஸ் நியூ ஜானரில் வந்த படம். அதில் வந்து ஹீரோ வந்து புதுமுகம், ரோட்லேருந்து எடுத்தவங்க. அந்த பையன் தான் வந்து நடிகன், அந்த குட்டி பையன் தான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு. அப்போ அந்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நான் 1948 பண்ணிட்டாங்க, 2004 நாம் 3 நாம் பண்ணலைன்னா என்ன அப்படிங்கிறது தான் அதனுடைய இன்ஸ்பிரேஷன், மாஸ்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி படத்தில் நடிக்கும்போது அப்போ வந்து அந்த கிராஃப்ட் மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. இது ஆக்டிங் நிஜ சம்பவத்தை பதிவு பண்ணுறோம், ஏன்னா அவரும் நிஜமான சம்பவத்தை பதிவு பண்ணுறவர். அப்படிங்கும்போது புது மனிதர்களாக இருக்கும்போது அவங்க வந்து ஆக்டிங் பண்ணாமல் ஆக்டராக தெரிய மாட்டாங்க, கேரக்டராக தெரியுவாங்கங்கிறது அந்த மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அதனுடைய விளைவு தான் அதுதான் வந்து இப்போ நீங்கள் ஈரானியன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நமக்கு யாருன்னு தெரியாது, அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியாது, அந்த கேரக்டராக தெரிவாங்க இல்லையா. அதனால தான் நான் பெரும்பாலும் அந்த மாதிரி நியூ இது பண்ணுறது ரீசனாக தான். அது முன் தீர்மானமே இருக்காது, இவர் இப்படி இருப்பார், அவர் அடிப்பார் அப்படின்னு முன் தீர்மானம். நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் காட்டுறது தான் ஆளுங்கிறது போல். ஆமாம், அதை எளிதாக்குறோம், அதை புதுமுகங்களை போட்டு எளிதாக்குறோம். ஆனால் பிஸ்னஸ் வைஸ் அது வந்து கஷ்டம். உண்மை. அதுவும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நட்சத்திரத்தோட தான் சிம்பிளாக அவ்வளோ, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னா நல்லா தீட்டிக்கிறது, வாழை ஒரே வெட்டுறது அப்படிங்கிறதுனால நிறைய ரைட்டிங்கில் மாறி 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 கம்ப்ளீட்டாக எழுதிக்கிட்டு எடிட்டிங் பேட்டர்ன் மாதிரி ரைட்டிங் இருக்கும், மைண்டில் இருக்கும், அதில் குறிப்பாக இது இருக்கும். அதோடு நான் படத்துக்கு போகும்போது எந்த ஷாட் இப்படின்னு தலைகளாக
ஒரு போயமை மனப்பாடம் பண்ண தலைகளை சொல்லலாம் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணுறது. இந்த அந்த உணர்ச்சிகளை வந்து அப்படி கரெக்டாக கொண்டு போகிறது. அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது சில சமயம் அவங்க இயல்பாக பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் தான் மைண்டு. நடிக்க தெரியாது, என்னங்க அப்படிமா, எனக்கு தெரியாதுங்க பண்ண முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டோன் டவுன் பண்ணிக்கிறது. அது அவர் வாய்ஸு, நீங்கள் ஒத்தக்கையன் வாய்ஸு என்னைய இப்படி தான் இருக்கும். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா டப்பிங் வாய்ஸு ஆமாம் ஆமாம் நான் பண்ணியா. அப்போது இந்த கிராஃப்ட் வந்து நமக்கு தெரியுது, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு. அந்த ஒத்தகையம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ரியலான கட்டு இல்லைன்னா இப்படி போட்டுட்டு மறைச்சிக்கிட்டு அதை இப்படி காமிச்சிட்டு இந்த இது மட்டும் தொலைன்னு இதெல்லாம் போர் என்னை பொறுத்தளவுக்கு. அப்போ அதை நிஜமாக்கணுங்கும் போது தான் அந்த ஒத்தகையனை போட்டது. அந்த மாதிரி காஸ்டிங்கை வந்து அவங்கள கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சது. இப்போ நம்ம அவங்கள கூப்பிட்றதுனால வந்து அவங்கள கமெண்ட் பண்ண முடியாது. கெஞ்சி கூத்தாடி ஒரு நாள் ஆச்சு எனக்கு ஷூட்டிங் தான் எப்போவுமே செலவு. ஆனால் அந்த ஒரு நாள் அந்த காட்சி நாயா பண்ணியா அவருக்கு வரவே இல்லை. ஆனால் எடுத்தோம். அதை வந்து நம்ம வந்து வேறு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட்டில் நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். ஒரு நாளைக்கு 2 lakhsனா ஒரு நாளைக்கு 50,000 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வந்து பண்ணது. அது ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட்டு, ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவில் நமக்கு ஒரு தோணும் போது எனக்கு ஒரு கேமரா மட்டும் குறா நான் எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுக்கும்போது தான் என் கூடயே பழகின சங்கர் சார் வந்து இவன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்வெஸ்ட் பண்ணார். அதுவும் இம்பார்ட்டண்ட். இப்படி பல காரணங்கள் தான். நீங்கள் இது எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் போய் சேர வேண்டிய பெருமை இல்லை. நான் வந்து ஒருங்கிணைத்தனே தவிர எல்லாரும் அந்த நேரத்தில் பயங்கரமாக அவங்க ஒத்துழைப்பு. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ சில முறை வந்து அவங்கள பார்க்கும்போது இது ஒரு எளிமையாக இருக்குது, இது நிஜமாக இருக்குது, அது அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம். எனக்கு இது நிறைய சின்ன இடங்களில் கூட இந்த படம் வந்து அந்த நிஜத்திலேருந்து விலகாமல் இருக்கிற ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எத்தனையோ படத்தில் நம்ம பார்த்துருப்போம், பஸ்ஸில் ஒரு 2 கதாபாத்திரங்கள் வந்துட்டு இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஜன்னல் திறந்துருக்கும், அவங்க மேலே காற்றடிச்சிக்கிட்டு இருக்கும் இரவு நேரத்தில். ஆனால் அவங்க முகத்தை பார்த்தா ஒரு பெரிய சோர்வு ஒன்றுமே இருக்காது, சினிமாக்காக தயார்படுத்தப்பட்ட முகங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படம் அதை செய்யவே செய்யாது. இப்போ சந்தியா முகமில் ஐ திங்க் ஒரு வாட்டி அவங்க பஸ்ஸில் இப்படி போயிட்டு இருக்கும்போது காற்றுல அவங்க முடி சலசலத்துக்கிட்டு இருக்கும், முகம் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்தும் அவங்க அதை தள்ளி வச்சுட்டே வரிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களில் கூட நீங்கள் ஒரு தத்ரூபமாக இருக்கணும், நிஜமாக இருக்கணும். ஆக்சுவலாக அந்த சீன் படி இப்போது நைட் நேரத்தில் யார் ட்ராவல் பண்ணுவாங்க போயிட்டு அந்த ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது தெரியாது இல்லையா, எங்களுக்கும் தெரியாது. அதனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த டயத்துக்கு நாங்கள் போய் அந்த பஸ்ஸில் ஏறி போனோம் நாங்கள். அப்போ என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் வந்து நானும் கேமராமேன் முத்துக்குமார் எல்லாமே பதிவு செஞ்சுக்கிட்டோம். போயிட்டு ரிட்டன் வந்தோம். இந்த முகங்களை தேடி இப்படி படுத்திருப்பாங்க. இது எல்லாமே நிஜத்தில் பார்த்த அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு பரிச்சயப்பட்டு இது அப்படி வேணும்டா எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அப்படி எடுத்தது ஆய்வு பண்ணி தான் எப்போவுமே அது எடுப்போம் நாங்கள். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் கற்பனை பண்ணிட்டேன். இங்கிலீஷ் படத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க, அதேமாதிரி தமிழ் படத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் எண்ணிக்கையோடு பண்ணி தான் அந்த தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ போனது. அதுக்கு பின்னாடி தேவி தியேட்டரில் எப்படி இருக்கும், இப்படி இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே போய் நாங்கள் பார்த்து அந்த லைட்டிங் அப்போ இங்கே மேலேருந்து வரும், அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். ஏன்னா அந்த படத்தில் லைட் யூஸ் பண்ணவே இல்லை, ஒரிஜினல் லைட்டு தான் யூஸ் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான ரீசன். கேமரா வச்சு அது ஃபிலிம் கேமரா, அது வந்து அது இவ்வளவு காரணங்கள். அதில் கூட ஒரு செயற்கைத்தன்மை தேவையில்லை அப்படின்றதுக்காக. ஏன்னா உங்களுக்கு இந்த படம் நிஜமாக இருக்கும்போது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் படம் நம்ம சிவப்பாக இருக்கார் கருப்பு அடிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அப்போ அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அது அந்த வேலை செய்யக்கூடியவங்க அவங்க ரொம்ப இதாக பண்ணாங்க, அதை ரொம்ப ஈடுபாட்டோட பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் கிரெயின் ஆப்ரேட்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அண்ணா இங்கே வாங்கினேன், அவருக்கு வயிறில் தழும்பு ரியல் தழும்பு இருக்குன்னு, என்ன நான் நடித்தது எல்லாம் கிடுக்குன்னு நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்று அவர் ஓனராக நடிக்க வச்சேன் நான். புரியுதுங்களா? ஏன்னா வெட்டி அப்படி பார்த்துட்டு போகிறான், நல்லா ஆள் மீசியாக இருப்பாருன்னா அண்ணே அப்படி வா நீ சும்மா பாருங்கண்ணே, சும்மா ஓரம் பாருங்கள், இப்படி பாருங்கள், அவ்வளோதான். எடிட்டிங் தானே உங்களுக்கு. இப்போ இப்படி ஒருத்தனை பார்க்க சொல்கிறோம், அப்படி பார்த்துட்டு அசால்ட்டாக பாரு அப்படின்ட்டு அந்த இடத்துல குழந்தைய கழுத்தை நெரிச்சு போட்டால் இவன் பெரிய வில்லன் ரியாக்ஷன் புரியுது. அது இப்படி பார்த்துட்டா அது ஏதோ விளையாட்டு பார்க்குறான், அப்படியே பார்க்குறான். இந்த எடிட்டிங் தான் படம். எப்படி நீங்கள் அந்த ரியாக்ஷன்ஸை சினிமா வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை நம்ப வைக்கலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அப்படி தான். இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஏன்னா அப்படி தானே பண்ணுவேன். அந்த ரியாக்ஷன் ஆக்ஷன்
என் ஆக்டிங் வரலன்னா அங்கே எடுத்துக்கும். அங்கே ஆக்ட் ஃபுல்லாக பண்ணால் ஃபுல் ஷாட் வச்சுக்கும். பல வழிகள் இருக்குன்றீங்க. இருக்குது, நிறைய இருக்குது. அப்படி தான் நம்ம படம் பார்த்துட்ருக்கோம். லைக் இப்போது ஒரு விஷயம் பேசலாமா, இப்போ அவங்க வயசுக்கு வர்ற ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அதில் மேபி 2 விஷயம் பேசலாங்க. ஒன்று, நீங்கள் அதை ஷூட் பண்ண ஒரு விதம், மொட்டை மாடியில் அவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல திடீர்னு அவங்களுக்கு ஒரு வயிறு வலிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வரும், அந்த இடத்துல நீங்கள் ஒரு குழா இருக்கும், அந்த குழாவை திறந்து அதிலிருந்து தண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று கேப்சர் பண்ணுவீங்க. அது என்ன உலக சினிமாவிலேருந்து வந்த ஒரு பாதிப்பா? ஏன்னா இதை வந்து நீங்கள் அது இல்லாமல் கூட நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பட் இருந்தும் நீங்கள் ஒரு சிம்பாலிக்காக, ஒரு மெட்டஃபரிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம், இங்கே ஒரு தீம், அங்கே நடக்கிற ஒரு விஷயத்தை வேறு விதமாக பிரதிபலிக்கிற ஒரு, அண்ட் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பேஸும் கூட இல்லையா? ரொம்ப அது தப்பாகவும் தெரியக்கூடாது, அது சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது நம்ம லொக்கேஷன் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி கேமரா, ஏன்னா அவன் சொல்லிட்டேன் நான், ஏன்னா நம்ம செட்டு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு அதை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நீ கம்போஸ் பண்ணி பழகணுண்டா அப்படின்னு சொல்லும் போது அவள் கோவிச்சிட்டு வெளியே வந்து நிற்கிறா. இப்படியும் இன்னராக இருந்தால் கோவம் பயங்கரமாக இருக்கும், அதான் வெளியே வந்து அது கொஞ்சம் வெட்ட வழியாக ஆகும் தெரியுமா, அதனால தான் வந்து அதுவும் அந்த ஒரு மாதிரி இந்த உடல் மாற்றம் நிகழும்போது அந்த கடுப்பில் இல்லைம்மா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே குழாய் இருந்துச்சு, நான் செட் பண்ணவே இல்லை, அது புரியுது, குழாய் இல்லை. அப்போ எனக்கு ஐடியா வந்துச்சு, அதை பிடிச்சிக்கிட்டே இப்படி ஏதோ ஒன்று திரிக்கிட்டே பேசணும் இல்லையா, அப்படி 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 வந்து நிகழ்கிறது தான். புரியுது. சில விஷயங்கள் நிகழும், சில நிகழ்த்துவோம், இந்த நிகழ்வும் நிகழ்த்துறதும் கலந்தது தான் சினிமா அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் அது நிகழ்ந்தது அந்த இதில் போகும்போது அப்படிங்கும்போது உடனே அவன் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்து இப்படியே வந்து சுற்றினான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்படி சொல்லிலாம் நடிக்க தெரியாது, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு இது பண்ணோன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா 10th படித்த பொண்ணு, சின்ன பொண்ணு, அவ்வளோதான், அதுக்கு உண்மையே தெரியாது. அப்போது அவங்களுக்கு கதையெல்லாம் சொல்ல, யாருக்குமே கதை சொல்லணும். ஆர்டிஸ்ட்டுக்கு கதை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னால் கதை சொல்லலாம், அவங்களுக்கு என்ன கதை சொல்கிறது அப்படிங்கும்போது சும்மா அப்படி வர உட்கார செய்கிற, அவ்வளோதான். அது மாதிரி அது ரியலாக பண்ணும்போது அதை கேப்சர் பண்ணது. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே காதல் முதன்முறை வருது இல்லையா, அது வந்து என்னென்னா இவங்க வயசுக்கு வந்த பிறகு, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு இவங்கக்கிட்ட, அதாவது இப்போ லவ் அப்படின்னாலே நமக்கு வந்து அது ரொம்ப ரைட்டிங்லேயே அது ரொம்ப முக்கியமாகுது. ஏன் இவளுக்கு இவன் மேல் ஒரு ஈர்ப்பு வருது, அதன் பிறகு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல அவளுக்கு ஈர்ப்பு வர்றதுக்கான ஒரு காரணம், அவன் வந்து ஒரு பொண்ணுன்னா இப்படி நடந்துக்கணும், ஒரு 5 வருஷம் முன்னாடி படையப்பால் வந்த 1-2 வரிகள் ஞாபகப்படுத்திச்சு இல்லையா, நீ அடக்க ஒடுக்கமாக இரு அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச அறிவில், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு படிப்பில் அவன் வந்து அப்படி முரட்டுத்தனமாக அப்படி பேசிட்டு போயிடுவான். அது முதல்ல இவ்வளோ கோபமாக இருக்கும், போக போக ஒரு மாதிரி அது இவ்வளோ சாஃப்ட் ஆகும். நீங்கள் அந்த ரைட்டிங் சாய்ஸை பொறுத்து எனக்கு சொல்லுங்கள், அதில் இது போதுமானது அப்படி நீங்கள் நினச்சிருந்தா பல்வேறு விஷயங்கள் அதில் எழுதியிருக்கலாம். இப்போ அந்த சமூகத்தில் வந்து மாமன் தான் குச்சி விடு கட்டணும், தாய் மாமன். அவன் கிழவனாக இருந்தால் கூட அவன் தான் குச்சி விடு, அவனை பார்த்து தான் இந்த பொண்ணு வந்து வெக்கம் கொள்ளணும். அவன் ஒருத்தன் தான் ஆம்பளைங்கிற ஒருத்தனை அப்படி தான் பார்க்குறது. நீங்கள் வந்து தட்டியெல்லாம் வச்சுருப்பேன், அப்போ ஒரு கிழவன் கட்டுவான், ஒரு வயசு. அதான் நான் அந்த படத்தில் அந்த பாட்டு வரியில் இருக்கும், நீ பார்த்ததும் நான் பூத்து விட்டேன் உன் ஒரு வரி ஒளிந்து அப்படின்னு அவர் முத்துக்குமார். இந்த கலவை இதுதான் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி, அந்த ரோமியோ ஜூலியட் அந்த மாதிரியான ஒரு டக்குன்னு அவன் மேலே கோபம் அணிஞ்சாலும் அவன் அப்படி ஓட்டிட்டு வரான் மாதிரி ஸ்டைலு, அதெல்லாம் வந்து கவர்ந்தது அவளுக்கு. அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல, ஏன்னா சின்ன வயசு தானே அவளுக்கு. அப்படிங்கும்போது இவனை போய் தான் கட்டி, ஏதாவது யார் குடிசை கட்டணும் அவனை தான் கட்டணும், அதான் மாமா முறைங்கிறது. அந்த அவன் ஏதாவது கல்யாணம் பண்ணால் கூட அவனை கேட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா அவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவான், சொத்து விட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற அந்த பின்னணியில் இருக்கிற பொண்ணு அவளுக்கு எரிச்சலாக வருது, இந்த சடங்கு சம்பிரதாயம் அவளுக்கு எரிச்சலாக வருது. அவளுக்கு அவள் பிடிக்காம இன்னும் பாப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அப்போது படிக்கிற பொண்ணு, அவங்க படிக்காதவங்க அந்த சமூகத்தில் அந்த இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது, நாங்கள் தான் படிக்காத பையன் இவ தான் படிப்பான்னு சொல்லி சொல்கிற அந்த விஷயம், அந்த சேஞ்சு தான் வந்து நம்மளை வந்து இங்கே இப்படி காமிக்க வைக்கிது உங்களுக்கு. அவளுக்குள்ள ஒரு இருக்குது, லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆல்ரெடி இவ குடும்பத்தில் பல பிரச்சனைக்குரிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உலகத்தை பார்க்குற ஒரு விஷயமும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வன்முறையும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறான ஒரு கான்ட்ராஸ்டாக எல்லா விதத்துலேயுமே இவன் ஒரு நல்லவன், இவனுடைய ஒரு சிந்தனை உயர்ந்த சிந்தனை அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 அப்பாவி தான் இவன். பட் அப்படி இருந்தும் கூட யூ ஸ்டில் மேக் த சாய்ஸ் தட் ஆமாம் அவனுக்கு பொண்ணுங்களை பொறுத்து அவனுடைய பார்வை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் இருக்குது, பொண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லவனாக இருக்கான் அப்படின்ற அந்த ஒரு
பாகுபாடு நீங்கள் கிளியராக பண்ணுறீங்க. அதான் நீ நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன்ல, இந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன், ஜாதி சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போது அந்த மனநிலையிலேருந்து நான் அந்த படத்தை அணுகியிருக்கேன். அவன் அப்படி தான் பேசுவேன். அப்புறம் தினமாக இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் பொண்ணா அப்பா சாமி வேணும். ஆமாம். அப்போ அதுதான் விஷயம். பொண்ணுன்னு அடக்க கொடுக்கணும்னு சினிமாவில் பார்க்குறது. ஆமாம். சினிமாவில் பார்த்து பேசுறது, நிறைய படங்களை பார்த்துருது. அதனால சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும் சினிமா. அந்த பஸ்லேயும் ஒரு இந்த படம் வரும், பாஷா படம் வரும். அப்போ அந்த சினிமா இவ்வளவும் அதில் அடங்கியிருக்கு. நீங்கள் சினிமான்னு சொன்னோடனே சட்டு ஞாபகம் இருந்தால் அவன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. நடுங்கிக்கிட்டு அங்கே நிற்கும் பொழுது கூட இவன் என்ன பயம் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்பான். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இல்லாதப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மறுபடியும் அந்த கெத்து காட்டுற ஒரு ஹீரோ தன்மையை. நாங்களாம் ஒன்றும் பயப்பட இல்லை. அது சும்மா உள்ளுக்குள்ள இப்படி வடிவேல் மாதிரி தான், உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில். அது மாதிரி தான் அந்த இளைஞர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சமாக மாற்றம் வந்திருக்கு. ஆனால் ஆணவ கொலை தொடர்ந்துட்டு தானே இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். அதை நான் வெளிப்படுத்துகிற மாதிரி அவன் ஒரு சம்பாதிக்கிறாங்கிறனால தான் லாஸ்ட்டில் அந்த டயலாக் கூட சொல்லுவான், மனுஷ ஜாதின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அவன் படிக்காதவன் தான். இருந்தாலும் அவன் சுயமாக சம்பாதிக்கிறான், பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு கௌரவம் தான். அது என்னுடைய அந்த அரசியல் புரிதலில் பண்ணது. அது புரியுது, அவ்வளோதான். ரைட். இந்த படத்தில் நீங்கள் சந்தியா அவங்களுடைய ஒரு கண்களை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு. இது பார்க்கும்பொழுது சின்ன சின்ன இடங்களில் அவன் அவளை கவனிக்கிற முறைகள் எப்படி இருக்குது. கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேக்கப்லன்னா கண்டிப்பாக அந்த கண்களை பொறுத்து இது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக கிளியராக தெரியணும். இல்லை அந்த மிரட்டல் காட்சியில் கூட அவங்க இவனை பார்க்குற ஒரு பார்வையை நீங்கள் போய் கேப்சர் பண்ணுவதாக இருக்கட்டும். ஐ கெப்ட் திங்கிங் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒரு கண்களும் அந்த கண்கள் வழியாக இவன் எவ்வளோ அழகாக தெரிகிறான் இவன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாகுது இல்லை இந்த படத்துக்கு. இல்லாட்டி சட்டு நம்ம பார்த்துட்டு இவன் யாரா இவன் ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே வரக்கூடாது. நான் சங்கர் சார்கிட்ட கதை சொல்லும்போது எப்படி சொன்னேன்னா, குட்டி ரஜினி மாதிரி ஒரு பையன் சார், குட்டி ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு சார். அதனால தான் சொல்லிட்டேன். யோ இதை செலக்ட் பண்ணி காமிக்கும். ஏன்னா ஷூட்டிங் நெருங்கிட்டே இருக்குது. நான் புதுமுகத்தை சூஸ் பண்ணுறேன். லைலா காலேஜுக்கு முன்னாடி நின்று நிறைய பசங்களாம் கூப்பிட்டேன். ஆனால் அவன் ஒரு பையன் செலக்ட் ஆகிட்டான். ஆனால் அவன் பக்கத்தில் பொண்ணு உட்காந்து அவனுக்கு நடுங்குது. அதனால ரிஜெக்ட் ஆகி கடைசியில் தான் இவர் வந்தார், பரத் வந்தார் அவர். அப்படிங்கும்போது அந்த பொண்ணும் அப்படி தான் புதுசு. நான் வித்யோதயா ஸ்கூலில் 10th படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அதை நான் பார்த்து பண்ணேன். நான் இது செலக்ட் பண்ணி காமிச்சேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு ஃபேஸு. அந்த பொண்ணு சூப்பர் நடிகைன்னு அதுக்கு தெரியாது. ஆசாரிக்கு அந்த மரம் தெரியும் இல்லையா, டொக் தட்டி பார்த்தா அது மாதிரி எனக்கு தெரியுது, அதுக்கு தெரியல. அதுக்கு தெரியாமல் இருக்கிறதே பிளெஸ்ஸு. இன்னசென்ஸ் இஸ் இக்னரன்ஸ் இஸ் பிளெஸ்ஸுங்கிற மாதிரி, இன்னசென்ஸ் இஸ் பிளெஸ்ஸுங்கிற மாதிரி அவளுக்கு இருந்துச்சு அந்த இது. அதனால் அது ஷார்ப்பாக பார்க்க சொன்னது, அந்த மாதிரி அது வெக்கப்படுறது கொள்வது எல்லாமே அந்த பொண்ணு இல்லை பெரிய உயிரை ஊட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அது எப்போவுமே ஒரு பொருளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊமையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்ணு பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் கண்ணாடி போட்டே நீங்கள் ஊமை அதில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதேமாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கு காது பயங்கர ஷார்ப். இதான் மூளை அவங்களுக்கு. அது மாதிரி எது குறையாக இருக்கோ அதான் ஃபேஸில் வரும். இப்போ அந்த பொண்ணு ஃபேஸை பார்க்க வைக்கிற அந்த ஸ்பார்க்கிங் இருந்துச்சு. அவர் கேட்குறாரு, இது குட்டி ஐஸ்வர்யா யார் அப்படின்னு கேட்குறாரு. அது சிஸ்டம் மெட்டீரியல் அப்படின்னு தான் சார் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இது போதும் சார் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அழகான ஒரு பொண்ணை கவர்ந்து கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால், இவன் ஒரு சாதாரணமான பொண்ணை அப்போவே நமக்கு தள்ளிட்டு போகிறான், என்னவோ இது பண்ணுறது கூட்டு போகிறான் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் இல்லையா. அந்த உண்மையான அன்பு வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு சுமாராக இருந்தால் கூட அந்த கண்ணில் இருக்கிற அந்த ஏஜ், அதுதான் சொல்கிறேன் நான். அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு கிளாமராக எந்த இதுவும் இருக்காது. அந்த ஒரு கிறுகிறு சாங் ஒன்று இமேஜினேஷனில் போனதுனால ஒரு டான்ஸ் மட்டும் அது ஒன்று தான் காம்ப்ரமைசிங் ஒரு டோன் இருந்துச்சு. கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு +2 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். ப்ராபப்ளி மைனராக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இதில் அந்த ஆக்டர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வேறு. அப்படி இருந்தும் என்ன சொல்கிறது, அந்த புடவை நழுவக்கூடிய ஒரு ஹாஃப் சாரி நழுவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் சொன்னது போகிற அந்த பாட்டில் இல்லை. அதன் பிறகு அவங்க சென்னை போனதுக்கப்புறம் அந்த கிறுகிறு பாட்டுக்கு முன்னாடி ஒரு டவல் அணிஞ்சிக்கிட்டு இப்போது எப்படின்னா 2 விஷயம் இருக்குல்ல சார். ஒன்று இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காமத்தை பேசலாம், ஆனால் அது நமக்குள்ள ஒரு காமத்தை
ஊற்ற ஒரு காட்சியாக அமைக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அஃப்கோர்ஸ் அது இன்றைய அறிவுக்கு நம்ம எல்லாருக்கும் அது எல்லாமே தெரியுது. நீங்கள் அன்றைய தேதிக்கு நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை அதான் படம் ரிலீஸ் ஆனது பயங்கர ஒரு பெரிய எனக்கு கேள்வியே வந்துச்சு. அப்படியா? ஏன் அவங்கள 2 பேரும் செக்ஸ் பண்ண வைக்கலை அப்படின்னு கேட்டாங்க என்னைய. ஒரு புரியுங்களா உங்களுக்கு? ஆனாலும் அங்கே தான் டைரெக்ஷன் அங்கே அதாவது இந்த படத்தை வந்து நான் வந்து கருத்தை வழியை திணிக்கக்கூடாது. அதாவது இமேஜினேஷனும் ரியலிசமும் சேர்ந்தது தான் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பொய் இருக்குது. இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக் வர மாதிரி கணிசமான பொய் உண்மையில் தான் பொய் கட்ட முடியுங்கிற மாதிரி அது வந்து அந்த நிகழ்த்திருக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலை காரணமாக அந்த ஆளுக வந்து கதவை டிஸ்டர்பன்ஸில் அதை வந்து மறைச்சிட்டோம். அது வந்து டெல்லிங்கில் அது டெலிபரேட்டாக பண்ணது. இப்போ வந்து இப்போ இந்த இமேஜினேஷனுக்கு விட்டுறலாம். அவங்க 2 பேரும் ஓடி போயிருக்காங்க, தாலி கட்டிட்டாங்கன்னா எல்லாம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பயங்கர கோவப்பட்டு பிரிக்கிறாங்க. அப்படி நிகழ்ந்தாலும் பரவாயில்லன்னு பிரிக்கிறாங்க, அது சொல்லலை. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவன் பிரித்தது கரெக்டுன்னு வந்துடக்கூடாது. அதில் தான் தவிர்த்தேன். ஆனால் இப்போ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவங்க கலவையும் காமிச்சிருப்பேன். இப்போ ஏன்னா அப்போ இருக்கிற டிஸ்கிரிஷனரி பவரில் வந்து அது பண்ண முடியல. கூட்டிகிட்டு போய் எவ்வளோ திமிரு அப்படின்னு வந்துடும். அவனை கொல்லலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆடியன்ஸ் வந்துடுவான். அதுதாங்க எல்லாமே. அதாவது இந்த அதாவது இப்போது நீங்கள் பரியன் படம் பார்த்தீங்கன்னா ஏன் பயங்கரம் ஒட்டுச்சு. இவன் வந்து அவளை லவ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற நினப்பில் தான் மாரிமுத்து வந்து அவனை ட்ரீட் பண்ணுறான். அந்த பொண்ணுடைய அப்பா இவன் சொல்கிறான், எங்கே சார் லவ் பண்ண விட்டி? அந்த கேள்வியில் தான் உடச்சு. அப்போ நம்மளாம் இவனை இது பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டை உருவாக்குது பார்த்தீங்களா? அந்த இது எங்கே சார் லவ் பண்ண விட்டீங்க அப்படின்னு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் கேட்குறான். அப்போ தான் நம்ம உழுக்குது. அவன் எதுவுமே பண்ணலையே, அந்த பொண்ணு தானே வந்து இல்லை பண்ணலையே அப்படிங்கிறத விட அவனால் பண்ணுறதுக்கான சூழல் இல்லையே. சூழல் இல்லைன்னு இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணுது, சட்டை மாற்றிட்டு போகலாம், வேறு சட்டையெல்லாம் வாங்கிட்டு போகிறான், அவன் கூப்பிட்ருக்கா அப்படின்ட்டு ரொம்ப போகிறான். ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன்னா இப்போ பண்ண முடியணும்ல. அதான் அதனால தான் அவர் இப்போ காதல் நான் வந்து இப்படி எடுத்துட்டேன். அவர் சொன்னார் எனக்கு, அவர் வந்து படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸில் பார்க்க முடியல மாதிரி சொன்னார் பண்ணார்னு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இவருடைய பாயிண்ட் ஆஃப்ல சூப்பராக அவர் சொல்லியிருந்தார் பாருங்க, எங்கே சார் லவ் பண்ண விட்டீங்க, லவ் பண்ணலை அப்படிங்கும்போது இன்னும் பெயின் ஆகுது பாருங்கள் நமக்கு. இதுதான் விஷயம். அதாவது வந்து இப்போ நான் வந்து ஒரு வேறு மாதிரி அவங்கள இறக்க பார்வையை பார்த்து அந்த கேரக்டர் அப்படி படைக்கிறேன். ஆனால் இவர் ரியலாக இருந்து அது சொல்கிறாரு. எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து 2004 அப்போ எனக்கு என்ன அரசியல் இருக்கோ, என்ன புரிதல் இருக்கோ, அதை நான் வச்சு நான் பண்ணுறேன். நான் அதுவும் இதை வந்து இந்த கருத்தை போய் சேர்க்கணும். எனக்கு முக்கியமாக இந்த ரயிலில் பார்த்த அந்த இவர் அது ஏற்றுக்கிட்டார், அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி அப்படி ஏற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது. இப்போ அவருக்கு தெரியுமா, அவங்க மேரேஜ் பண்ணவங்கள தாலியை பிரித்து கொண்டாங்கன்னா, மேரேஜ் பண்ணவங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கலவை அலைஞ்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கெண்டியில் தான் கொடுக்கணும், அது மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு கெண்டியில் கொடுக்குற அந்த ஒரு விஷயம். ஏன்னா சின்ன குழந்தைன்னு அதாவது ஆடியன்ஸ் பயங்கர புத்திசாலியும் கூட, அதே நேரத்தில் குழந்தையும் ரெண்டுமே கலந்தவங்க தான். அதாங்க ஒரு ஃபில்ம் மேக்கருக்குடைய நான் 3 வச்சுருக்கேன்: இன்கரெக்ட், கரெக்ட், ஓவர் கரெக்ட். இதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஓவர் கரெக்ட்னா அவன் ரொம்ப புத்திசாலியாக நினைச்ச சமயம் நம்ம பயங்கர சரியாக எடுத்து இருக்கிறோண்டான்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரான்னு ஓவர் கரெக்டு அடிச்சுக்கும். இன்கரெக்ட்னா கூட டிட்டாச் ஆயிடுவான். அதை பேலன்ஸ் பண்ண ஒரு நல்வழிக்கு நகர்த்தணும்னா கூட அது கொஞ்சம் பொய்மையும் வாய்மை எடுத்து புறைது இந்த நன்மை பயப்பதுன்னு இவ்வளோ வள்ளுவர் சொல்கிறார்ல, ஏன் அதை சொல்கிறாரு? அதுதான் விஷயம். அது கொஞ்சம் கற்பனை கலந்துக்கலாம், கொஞ்சம் உண்மையை அப்படி கற்பனை கலந்துக்கலாம். அவன் அது அப்படி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது இல்லையா, அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறது இல்லையா, அவன் பிச்சுட்டான் அப்படின்னு. பிச்சுட்டானுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கு? அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தானே உங்களுக்கு. அதுபோல் சினிமாவில் சில சமயம் அப்படி ஏற்றுக்கலாம். இப்படி இயற்கை எய்தினான், செத்து போயிட்டான், இயற்கை எய்தான்னு ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, இதாக சொல்கிறது, மங்களகரமாக சொல்கிறது. அந்த மாதிரி சில விஷயங்களை அந்த இடத்துல அப்படி
அந்த அந்த டீனேஜ் பருவத்தில் நீங்கள் காதல் செய்ய ஆரம்பித்த பிறகு there's ஒரு ஒரு அழகான ஒரு ஃபேஸில் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, அந்த இடத்துல முதன்முறை ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பின்னாடி வச்சுட்டு நீங்கள் அடல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? திடீர்னு ஒரு 16-17 வயசில் இருக்கும்போது கூட அந்த பையன் வந்து தன்னை ஒரு ஆணாக, ஒரு மனிதனாக, ஒரு ஒரு அடல்ட்டாக நினைக்க ஆரம்பிக்கிறான். அந்த பெண்ணும் உமனாக நினச்சி பழக ஆரம்பிக்கிறான். நான் ஃபிசிக்கலாக மட்டும் சொல்லலை, ஈவன் மென்டலி அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. திடீர்னு எனக்கு பெற்றோர் இல்லைனாலும் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்ற ஆல்மோஸ்ட் ஒரு ரோல் பிளே மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? சில வருடங்களுக்கு அவங்க அடல்ட்டாக இந்த ஒரு பகுதியை, இந்த ஒரு ஃபேஸை, இந்த மென்டாலிட்டியை படங்கள் ஜென்ரலாக கேப்சர் பண்ணுவது கிடையாது. ப்ரீஃபாக இருந்தாலும் கூட, காதல் ப்ரீஃப் இல்லை, சப்ஸ்டான்ஷியலாகவே நீங்கள் அதை கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? இவங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா? இவங்க இந்த வயசில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனியாக இவங்க வாழணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது கூட வேறு வழி இல்லாமல் அவங்க வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. தனியாக வீடு தேடுறாங்க அந்த சின்ன வயசுலேயே. அவங்க இன்னும் மேஜர் ஆனாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கும்போது கூட தனியாக வீடு தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஐ தாட் தீஸ் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி வாழ்வை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே சித்தப்பா கூட்டு வந்துடுறாரு. சாயிரதுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க, வீடெல்லாம் வாங்கி கட்டிடுவாங்க, குழந்தையெல்லாம் பெற்றுக்குவாங்க லிட்டரலாக. ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு இந்த குழந்தை இன்னும் இம்பேக்டாக இருக்குது. எப்போது நான் 2004 அது வந்துச்சு. சாயிரது எப்போ வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து 15-18 வருஷம் கழிச்சு வந்துச்சு அந்த படம். இப்போ அவர் நாகராஜ் மனுஜுலை பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி இம்பேக்டை நான் ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய அனுபவம் வந்து அந்த ரயிலில் போனவர் சொன்ன கதையை தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அவன்ப்பா அப்படி பண்ணிச்சு, சின்ன ஜிரிசுக்கு ஓடிச்சுங்க. அதை வந்து நான் வந்து அவனை அந்த பையனை வந்து மென்டல் அசைன்மெண்ட்டில் சேர்த்து மிகுந்த ஒரு சோகமான ஒரு படமாக தான் பார்த்தேன்னு வைங்க. இதில் எனக்கு கண்டிப்பாக கிடைச்ச மாதிரி இல்லை. பட் நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? இல்லை அது எனக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயா பனியா சீன் அந்த அது முடிய படம் பார்ப்பாங்களாம் சார். அது முடிய படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டீனேஜர்ஸ்லாம் வெளியே வந்துடுவாங்களாம். ஆனால் திருப்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்களாம். அந்த சீன் கொண்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க பிடிக்கிறதுக்கு பிடிக்கலையாம். எனக்கு சந்தியா ஃபோன் பண்ணி சொல்கிறான், சார் ஏன் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்கிறாங்க அது சொல்லிச்சு, ஏன் சார் பிரிச்சிங்க, நீ ஏண்டி தாலியை கட்டின, நீ டைரக்ட் தாண்டி கலெக்ட சொன்னது, இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லிச்சுங்க. அது புரியாமல் சொல்லிச்சுங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து தான் ஏதாவது ஒரு கிளைமாக்ஸ்லேருந்து தான் படமே எனக்கு உருவாகிறதா நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த 3 மாணவிகளை எரிச்ச அந்த சம்பவம் தான் இந்த கதை பண்ண தூண்டுது கல்லூரியில். அது மாதிரி ஏதோ ஒரு அதான் இன்சிடென்ட் ட்ரிவன் ஸ்டோரியாக சொல்கிறேன். நான் மற்ற கேரக்டர்லாம் வந்து நான் வந்து உண்மைகள் கிடையாது, நான் அதை புனையிறேன். ஆனால் அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவங்க சிறத்தன்மை, அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த பையன் எப்படி இருப்பான், அவன் படிக்காதவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், ஆனால் அவனுங்க ஒரு கன்விக்ஷன் தான் எப்படி இருக்கும், இப்படின்னு ஒரு சூழலை கட்டும்போது தான் அந்த மாதிரி வந்துடுது. படத்தினுடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னுடைய வாழ்க்கையிலே தொட்டுன்ற ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாகவே இருக்குது. ஸோ இந்த படமாக இருக்கட்டும், அதன் பிறகு நீங்கள் பண்ண கல்லூரியிலையாக இருக்கட்டும், ஜாஷ்வா ஸ்ரீதருடைய ஒரு ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பாடல்கள் அமைச்ச ஒரு விதம். ஸோ அதை பொறுத்து அப்படி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான் ஸ்பெசிஃபிக்காக. அந்த ஜோஷுவா ஸ்ரீதர் எனக்கு அறிமுகப்படுத்துறது இயக்குனர் சார் சங்கர் சார் தான். ஏன்னா அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட வந்து ப்ரோக்ராமராக இருந்தாங்க. அப்போ வந்து இந்தியன் படத்தில் அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவங்க ஹெல்ப்பாக இருந்தாங்க. அவர் திறமையான ஒரு பையன் தான். நான் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு மாதிரி இந்த மாதிரி படம் பண்ணுங்கும்போது எனக்கு புது டெக்னீஷியன் தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் புதுசு வீரசம்மர்னு சொல்லிட்டு, அதேமாதிரி எடிட்டர் புதுசு, எல்லாமே வந்து ஒரு பட்டிங்காக ஆளை தான் விஜய் மில்டன் வந்து எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சாமுராயில் இந்த மூங்கில் கடற்கரை சாங்கில் கிளாஷ் ஒர்க் பண்ணார். அதனால் எனக்கு அவர் கொஞ்சம் இதாக வருவார். அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த க்ரூவை அவங்க சம்பளம், அவங்களுக்கும் ஒரு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அதை தவிர்க்க பொருட்டு தான் நான் புதுசை வந்து பண்ணேன். ஏன்னா எனக்கு கான்டென்ட் மேலே தான். நீங்கள் எப்படி நான் எப்படி வந்து ஏன் எல்லாம் லிப் சாங்காக இருக்காது, மாண்டேஜாக தான் இருக்கும். எல்லாமே மாண்டேஜாக தான் இருக்கும். எதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து புது மியூசிக் டைரக்டர் சொன்னால் அவங்க வந்து இதை எப்படி மியூசிக்கில் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். அப்போ எனக்கு புதுசாக போதும் சார், நானே அவர்கிட்ட நான்
சொன்னேன் நான். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி, சிம்பிளாக இருக்கணும். இப்போ இவர் சொல்கிற மாதிரி நம்ம ஹிந்தி டைரக்டர் யார், அனுராக் காஷ்யப், எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் அது மைண்டில் வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து நான் வந்து ஃபில்ம் ரோல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ டிஜிட்டல் ஈஸியாக எடுத்துடலாம். அப்போது அந்த காஸ்ட் ஆஃப், அதனால தான் லைட்டு வேணான்னு சொன்னது. இல்லை, நீங்கள் இவ்வளோ பொருளாதார கட்டாயங்களில் அந்த முடிவு எடுத்திருந்தாலும் கூட அந்த பாடல்கள் இன்றைக்குமே நிலச்சி நிற்குதுன்ற. அதுதான், அது அவருடைய திறமை தான். அது மியூசிக்கில் ரியாக்ட் பண்ணி அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்போது, இந்த மாதிரியான சூழ்நிலை கொடுக்கும்போது, ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி சடங்கு சாங்கு இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அதேமாதிரி காஞ்சிபுரத்து மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவர் நம்ம முத்துக்குமார். அதை புதுசாக ரியாக்ட் பண்ணுறது. இது இன்ஸ்பிரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேண்டிட் குயின் எடுத்த அந்த இயக்குனர் இருக்காதிங்களா, பயங்கர ஹைஃபை சொஃபஸ்டிகேட்டடான ஒருத்தர் சேகர் கபூர். அவருக்கும் பாண்டிட் குயின் அந்த மாதிரிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஒரு ஃபில்ம் எடுக்கும்போது அப்படி நேச்சுரலாக ஒரு பேண்டிட் குயினே பண்ண மாதிரி எடுத்தார் இல்லைங்களா. இதுதான் சினிமா. அப்படிங்கும்போது இந்த டெக்னீஷியன்லாம் அது சம்மந்தம் இல்லாதவங்க ரியாக்ட் பண்ணும்போது, எடிட்டர்லாம் வந்து நிறையா அந்த ஷூட் பண்ணி கொடுத்தம்போது நீங்கள் இந்த சடங்கை நீங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கட் பண்ணி முடித்து எனக்கு காமிப்பார். ஒரு சில ஷார்ட் மட்டும் மாற்றிட்டு கரெக்டாக விடுமே. ஏன்னா அவர் எக்ஸைட்டடாக என்ன பண்ணுறதோ அதான் ஆடியன்ஸ் எக்ஸைட் பண்ணுவோம். அதனால தான் நான் எப்போவுமே வந்து ஒரு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருது. நிறைய எவ்வளோ நீங்கள் வந்து நிஜத்தை சார்ந்து இருக்கணும்னு நீங்கள் பல முடிவுகள் சொன்னீங்கல்ல இந்த படத்துக்காக. பட் மியூசிக் பொறுத்து நீங்கள் அது வெறும் ரூட்டடான ஒரு மியூசிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் அந்த சடங்கு பொறுத்து அந்த வர பாட்டு ஓரளவுக்கு ரூட்டடாக இருந்துச்சு. பட் அதன் பிறகு இவன் தானாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு கிட்டார் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், தொட்டில் வரக்கூடிய பல அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே ரொம்ப லோக்கலான ஒரு ஃப்ளேவரில் வரக்கூடிய மியூசிக் கண்டிப்பாக கிடையாது. கரெக்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன், அவர் எப்படி மியூசிக்கில் ரியாக்ட் பண்ணுவார் அந்த பக்கம். ஏன்னா படம் எதுன்னே தெரியாமல் பார்க்க வராங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ் மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து இந்த டியூன் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன். வந்து முத்துக்குமார் லைன் சொல்லுவார், அதுக்கு வந்து அவர் டியூன் போடுவார். சில சமயம் இவர் டியூன் போடுவார், அதுக்கேற்ற முத்துக்குமார் சொல்லுவார். அப்படியே நான் கவனிச்சுட்டு ஐ எம் அப்சர்வர். நான் ஒரு ஹோட்டல் முதலாளியாக இருந்தாலும் மாஸ்டருக்குன்னு சில ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே நான் ஒரு படம் இந்த காட்சியெல்லாம் எடுத்து கொடுத்து இதுக்கு மியூசிக்காக ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்படி தான் என்னோடய படத்தில் பண்ணுறாங்க எல்லோரும். புரியுது. அதே மாதிரி தான் அந்த சூழ்நிலையில் அந்த லிரிக்ஸ் ரைட்டையும் அவரையும் உட்கார வச்சு நான் கவனிப்பேன். இன்ஃபேக்ட் நீங்கள் லிரிக் ரைட்டர்னு சொன்னதுனால எனக்கு லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சது நிறைய பாட்டில். சும்மா நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாருமே அவங்க ஒரு ஹாஸ்டலில் ரொம்ப அடைஞ்சு வாழறாங்கன்றத, மக்காச்சோளம் போல் நாங்கள் ஒட்டி வாழுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கட்டும், இல்லை ஐ திங்க் உலகத்தில் உள்ள சித்திரவதைக்கெல்லாம் செல்ல பெயர் வைத்தால் காதல்னு சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கட்டும், உனக்கு என்ன இருப்பேனில் கூட ஒரு அழகான ஒரு வரி ஒன்று வரும், நான் என்றால் நானே அல்ல நீ தானே நானாய் ஆனாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கட்டும். இப்போது நீங்கள் ஜென்ரலாக படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர் லிப்பில் பாடுறதுன்னு சொன்னால் பயங்கர கவித்துவமெல்லாம் பாடாது உங்களுக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் அதாவது வந்து ஒரு டைரக்டர் தான் இன்டர்பிரேட் பண்ணுறான். அந்த மாதிரி இன்டர்பிரேஷன் சாங்கில் அவங்க கவித்துவத்தை நீ யூஸ் பண்ணிக்கன்றேன். அவங்க எப்போ லிப்பில் பாடுறாங்களோ அப்போ தான் அது வந்து கேரக்டர் பாடுற மாதிரி ஆகும். அதனால தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு இன்டர்பிரேஷன் தான். ஒரு சாங்னா அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது, உனக்கு என்ன இருப்பேன் உன்னை, ஆனால் அவன் மனசுக்குள்ளேருந்து உயிரையும் கொடுப்பேன் உன்னை நான் பிறந்தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த விதமான இதுவும் இருக்காது. ஆனால் இடையில வந்து அதாவது ஒரு ஒரு ஸ்பர்ரா பூ மட்டும் வார்த்தையை கவிதையாகும் தெரியுமா உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பழைய படம் உதாரணம் சொன்னால், ஆத்தா அழகு வளர்த்தா, கோழி வளர்த்தா, சப்பானியத்தானே வளர்த்தா, நாய் வளர்க்கல சப்பானி. இது ஒரு சாதாரண டயலாக்கு. ஆனால் அந்த இடத்துல அவன் சொல்லும் போது அந்த டோன் வரும்போது ஒரு கவித்துவமாக தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ரியலுக்கும் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்பப்போ ஆர்டிஸ்டிக். அப்போ தான் அதனால தான் வந்து அந்த மியூசிக்கலாக அவரை ரியாக்ட் பண்ண சொல்கிறது. அந்த மாதிரி அவங்க ஃப்ரீடம் கொடுத்ததுனால அந்த அந்த மியூசிக் டைரக்டர் அவரோட இஷ்டத்துக்கு பண்ணார். அதே மாதிரி அந்த லிரிக் ரைட்டர் அவர் இஷ்டத்துக்கு எழுதினார். அதை நான் வந்து மிக்சிங்கில் தேவையில்லைன்னா அப்படி கம்மி பண்ணிக்குவேன். இதுதான் டைரக்ஷன். உங்களுக்கு எல்லோரும் இந்த கேப்டன் ஆஃப் ஷிப்ங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கணும். அது எழுதினா இப்படி தான் எழுதியிருப்பேன், அதனால் நீ அப்படி தான் எழுதணுங்கிறது கிடையாது. நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது சென்சிபிளாக ரியாக்ட் பண்ணால் டிக் பண்ணிக்குவேன். இல்லை சார் இன்னும் வேறு, அதுதான் நான் சொல்கிறது. புரியுது. அந்த இடத்துல நீங்களே ஒரு அப்சர்வர் ஆகுறீங்க, ஒரு வியூவர் ஆகுறீங்க. ஒரு அப்படி தானே இருக்க முடியும் உங்களுக்கு. ஏன்னா நான் அந்த கதையை நான் சொல்ல முடியாதுல்ல, ஆக்டர் மூலம் தானே சொல்கிறேன். அப்போ
அவங்கள்ட்ட நான் வந்து அடித்து கெஞ்சி கூத்தாடி தானே வாங்குவேன். இப்படி ரியாக்ட் பண்ணால் தானே ஒரு பார்வையாளராக ஏன் சென்சிபிலிட்டிஸ்க்கு இது ஒட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு தான். அப்படிங்கும்போது அந்த ஆர்டிஸ்டோட டேலண்ட் தான். ஈவன் தான் அவங்க நியூவாக இருந்தால் கூட அதுதான். அதே மாதிரி அந்த மாதிரி மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதானங்க புரியுதுங்களா? இப்படி வச்சுருக்கும்போது அவன் பண்ணுறான், பின்னாடி வச்சுக்கலாம் பாலாஜி ஷார்ட்டை, அவன் சொல்ல போகிறான் ஃப்ரண்ட்டில் வச்சா அப்படிங்கும்போது இப்படி வச்சு நான் பண்ணுவேன். இப்படி இங்கே பண்ணிவிட்டு இப்படி வரும்போது அவன் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. இந்த மாதிரி டெக்னிக்கலாக அந்த அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குதுக்கு. அவ்வளோதான். எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் அப்படியே மூளை வேலை, இந்த பப்ளியான் மாதிரி மூளை வேலை செய்தோ அது மாதிரி டைரக்ஷனை ஒரு ஒரு இந்த பிரச்சனை மதர் ஆஃப் இன்வென்ஷன் நெசசிட்டி அதுதான் படம். அதே மாதிரி இத்தினோன்னு ரூம் இதில் எப்படியா கேமரா வைக்கிறது, எப்படியா ஃபோக்கஸ் தெரியும் வெய்யி அப்படின்னு சொன்னேன். நேச்சுரலான ரூமில் இந்த இந்த போர்ஷனில் அப்போ இந்த 24 லென்ஸ்லாம் போட்டு சென்னையில் ஷூட் பண்ணுற அந்த ரூம்குள்ளே அது மாதிரி டிஸ்ட்ராக்டடாக ஃபேமாக இருக்கும். அது ஆமாம், அதெல்லாம் கவலை இல்லை. அது வந்து இட் கிவ்ஸ் சம் மீனிங் அப்படின்னு அவர் வைக்கும்போது நான் சொன்னேன், இப்படியான சூழ்நிலை பண்ணால் என்ன இப்படி பண்ணுவேன். இப்போ இதில் கொலை நடந்துருச்சு, நான் வந்து இப்படி வைங்களா இது ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு நான் காம்பனி அப்போ எப்படி ஃப்ரேம் வைக்கணும் மைண்டில் அப்படி வச்சார். இந்த மாதிரி சேலஞ்சை வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டோம். சொல்லுங்கள், இப்போது முருகன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பரத் ப்ளே பண்ணுறாங்கல்ல, இந்த கதாபாத்திரத்தை என்னால் நிறைய படங்களில் இந்த மாதிரி கதாபாத்திரங்களை மக்களுக்கு பிடிக்குமாறு கொஞ்சம் செதுக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ கொஞ்சம் நட, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நீ சாமிங்காக இருக்கணும், நீ அவங்கள சாமிங்காக நீ ஜெயிச்சா மட்டுமே அந்த பெண்ணையும் நீ ஜெயிச்ச அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களால நம்ப முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த வேலையெல்லாம் இந்த படத்தில் முருகன் பொறுத்து எதுவுமே செய்யலை. நீ இயல்புத்தன்மையோடு இருந்துக்கோ. பைக்கை நீ இப்படி தான் ஒரு மெக்கானிக் ஓட்டுவானா, நீ அப்படியே ஓட்டு, அதில் நீ அழகுத்தன்மை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அங்கே உட்காந்துருக்கிற ஒரு பாணி வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு பாணியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு அப்படி காலை கீழே விரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட இப்படி சொரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி தான் நீ உட்காந்துட்ருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இந்த கதாபாத்திரம். இன்ஃபேக்ட் அந்த குட்டி பையனை இவன் நடத்துகிற ஒரு விதத்தில் கூட ஒன்றும் பெரிய கருணை எல்லாம் தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டச் வந்து அவன் சென்னை கிளம்புறேன் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அவன் அந்த பையன்கிட்ட ஒரு சோகமாக சொல்ல போன உடனே அந்த பையன் வந்துட்டு ஐயோ அடிக்க போகிறான்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பான். முதல் பேரை சொல்லி கூப்பிடும், மன கரெக்டாக நீ அடிக்க போகிறாங்க மனோர் அப்படிமா. அப்போ தான் மியூசிக்கு அப்படியே வந்துட்டு பார்க்கும்போது மியூசிக் விட்டான் பாருங்க. அது வரையும் ஜோக்கா தெரிஞ்சவன் அப்படியே திரும்பி அப்படி பார்வை பார்ப்பான். நான் என்ன சொன்னேன்னா என்னுடைய கதாமாந்திரங்களை கொஞ்சமாக நடிங்க தான் சொல்லுவேன். கொஞ்சமாக நடிக்கணும், நடக்கும்போது நடிக்காத, நீ நடந்து வா, உட்கார், பேசு. இந்த டயலாக் பேசும்போது மட்டும் இப்படி திரும்பி பேசு, அது மட்டும்தான். அந்த இடத்துல தான் அவன் நடிக்கணுமே தவிர மற்ற இடத்துல அவன் அப்படி பார்க்குறது என்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லி பண்ணுறோமோ அது பண்ணிடுவோம். இதை நாங்கள் வந்து ரிஹர்சல்னால் அந்த இது பண்ணி எடுக்கிறோம், ஆடிஷன் பண்ணி எடுக்கிறோம், அப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒருத்தர் கேரக்டர் எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அழகாக இருக்கணும். இப்போ வந்து ஆர்ஜே எடுக்கணும்னு சொன்னால் குரல் பயங்கரமாக இருக்கணும், மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி தான் சினிமாவில் நான் அப்படி அப்ரோச் பண்ணுறேன். நான் இந்த கேரக்டர்னால் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுற நடிகர்கள் தான் நடிக்கிறாங்க. அப்புறம் கொண்டு வந்து மாற்றி அது பண்ணுறது அது ஒரு வகையான படம். அது கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி. இப்போ அதை வந்து பாலா பண்ணுவார். நான் வந்து இவங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். இவன் மெக்கானிக்கலாக இருக்கணும்னு சொன்னால் அவன் மெக்கானிக்கலாக இருக்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை பொண்ணு ஸ்கூல் பண்ணால் அந்த பொண்ணு இப்படி சில மேனரிசம் நம்ம பார்க்குறோம்ல, அப்சர்வ் பண்ணோம்ல, இப்படி வச்சு பாரு அப்படின்னா அது வந்துடும். அது ஒரு கண்ணாடி மாட்டி விட்டால் அதுகிட்ட ஒரு கள்ளத்தனம் வந்துடும். இந்த மாதிரி தான் அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னடி அப்படி ஆசைப்படுறது அந்த மாதிரி அந்த பொருள் ஆசைப்பட்டுருக்குமே. அது மிடில் கிளாஸ் பொண்ணு அது வந்து சூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு பெரிய ஆளுகளை ஒரு ஹைஃபையான பொண்ணை சூஸ் பண்ணால் தான் நம்ம மெனக்கடணும். இப்போ அது அப்படியா அப்படின்னு வர ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணோம். இதெல்லாம் நான் என்னுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது நீங்கள். அதனால ரொம்ப எளிதாக ஆச்சு. அதேமாதிரி ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே இப்போ அந்த வீட்டு வாசலில் ஒரு கிளம்புனார் உட்காந்துருப்பார், பக்கத்தில் ஒரு சைக்கிள் நிற்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்கிட்ட இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோமேடா அப்படின்னு அதை நினைவுபடுத்துறது தான். அதை ஒத்து கவனிக்க மாட்டோம். ஆனால் அந்த ஆம்பியன்ஸ் ஓகே டிக் பண்ணுறது தான். சென்னைக்கு போன பிறகு இந்த 2 கதாபாத்திரங்களும் அங்கே ஒரு ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை ஒன்று சந்திப்பாங்க. பட் என்னதான் அது சென்னையாக இருந்தாலும் கூட மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நிஜமான ஒரு விஷயத்தை, அந்த ஒரு தன்மையை நீங்கள் சென்னையிலையுமே கடைபிடிக்கிறீங்க. அங்கே போய் இது சென்னை அப்படிங்கிறதுனால ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் மட்டும் காமிக்கணும்ட்டு அவசியம் இல்லை.
இங்கே இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை ஒரு விதமாக காமிச்சோம் அப்படின்னா, இப்போ வாங்க சென்னையில் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த மனிதர்கள் என்ன, அந்த பசங்கள்லாம் எவ்வளோ தனிமையில் இருக்காங்க, அந்த வீடு சூழல் என்னவாக இருக்குது, அது நகைச்சுவைக்கும் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அதுக்குள்ளே ஒரு டைரக்டரான ஒரு ஆங்கிளில் ஒருத்தன் வந்து அப்படியே ஆடிஷன் பண்ணுற ஒரு விஷயம்லாம். ஸோ 2 விஷயம் இதில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்த சென்னை பகுதிகளில் கதையை தாண்டி நடக்கக்கூடிய நகைச்சுவை பகுதிகள் கொஞ்சம் இருக்குது. அது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க இந்த ஒரு சீரியஸ் சேட் ஃபிலிமுக்குள்ளே? நான் வந்து கதை சொல்கிற எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப் பீப்புள். இப்போ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லும்போது மேன்ஷனுக்குள்ளே போகிறாங்கன்னா, மேன்ஷன்னா என்னன்னு கேட்டுச்சு, லாட்ஜா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேன்ஷன் தெரில. அப்போ முடிவு பண்ணிட்டேன், மேன்ஷன்னா அதை அக்கு வேறு ஆணி வேற சொல்லணும் அப்படிங்கிறத அதுக்கு ஒரு சாங்கை வச்சேன். மேன்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாங்கை வச்சுருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தர் புது ஆள்கள்கிட்ட கதை சொல்லும் போது அது வந்து அது மேன்ஷனுங்கும்போது, மோரோவர் உண்மையிலேயே ஒரு ஜோடி நாங்கள் அந்த மேன்ஷனில் நான் தான் அந்த ரூமில் இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன் போனதில். அதுக்கு தேடி வந்துட்டாங்க. ஆந்திராலேருந்து ஒரு பையன் கூப்பிட்டு வந்துட்டான், என் ரூம்மேட்டு இது பண்ணிட்டா. நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கல, திருப்பி அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டோம். கை எல்லாம் கலெக்ட் பண்ணி காசு கொடுத்து, நீ இங்கே தங்க முடியாதுப்பா, இங்கே வேணாலும் போயிடணும். இப்போ அந்த இன்சிடெண்ட்டை நான் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வேறு இப்போ நாங்கள் வந்து அது எல்லாமே இருக்கும். ஒரு லாட்ஜு ஒரு இதுன்னு சொன்னால் எல்லாமே ஆக்சுவலாக வந்து மேன்ஷனில் அந்த மாதிரி இதில் பொண்ணுங்களாம் ஏற்றணும், எங்களுக்கு தெரியாமல் ஏற்றணும், நைட்டிங் அதுவும் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப கம்மி. கெட்டவர்கள் எப்போவுமே கம்மி தான், நல்லவர்கள் தான் ஜாஸ்தி. அப்போ அதை வந்து மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். அதே மாதிரி நீங்கள் வந்து இதே சென்னையில் என்னென்னமோ ஏரியாவில் என்னென்னமோ நடக்குது பயங்கர. ஆனால் வந்து அந்த மனிதர்கள், நீ கல்யாணம் பண்ணிட்டு வா, நான் உனக்கு வீடு தரேன்னு சொல்கிற அந்த அம்மா இருக்காங்க, இதெல்லாம் வந்து பொது மனத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி வந்து ஆதரவு கொடுக்குறவங்க இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கையை, எனக்கும் அப்படிதான் நம்பிக்கை. ஏன்னா 2 காட்சிக்கு வந்தாலும் கூட அவங்க ஒரு ஒரு நல்ல பெண் அப்படின்றத உங்களால் கணிக்க முடியும். என்னதான் முதல்ல வீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் கூட. ஆமாம், ஏன்னா நானும் வந்து இந்த வீடு இந்த பேச்சுலராக இருக்கும்போது யாரும் கொடுக்க மாட்டாங்க, நல்ல கேரக்டராக பார்த்து தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான இடங்களில் வந்து தைரியமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் குடியிருந்தது இது எல்லாமே ஒரு என்னுடைய அனுபவத்துலேருந்து சென்னை மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை அதை வந்து அந்த மாதிரி இருக்காங்க எல்லோரும். இது எல்லாமே என்னென்னா கூர்மைப்படுத்துறதுக்கு. ஜாதி அவங்க தான் வந்து இது எதிர்ப்பாளர், மற்ற யாருமே எதிர்ப்பாளர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஏன்னா சமூகத்தில் யாருமே ஜாதி வெறி பிடிச்சவங்க மட்டும்தான் ஜாதி வெறியோடு இருக்காங்க, பொதுமக்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்லணும். அப்படிங்கிறது தான் இவ்வளவு இது. எப்பா அந்த பிள்ளைய நல்ல பிள்ளைப்பா, போய் வச்சுக்கப்பான்னு அந்த நொண்டிக்கைன்றது அந்த கை ஊனம் கூட்டிட்டு சரிம்மா அப்படின்ட்டு போவார் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஸோ இந்த மாதிரியான சூழலை நிலவணும். அது யாருனாலும் சரிங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எவ்வளோ பெரிய கெட்டவன், அவன் பயங்கர கொலைகாரங்கன்னு கூட இருப்பான், ஆனால் வந்து இறக்கம் கொள்வாங்க தெரியுமா? அப்போது ஒரு மனிதன் எப்போவுமே மனிதன் அப்படின்னாலே ஹியூமானிட்டி இருக்கிறவன் தான் மனிதன். புரியுது. அவன் மிருகமாக முழுமையான கெட்டவன் அப்படின்றது யாருக்குமே அதே பொருந்துமான்னு இதான் விஷயம். ஹிட்லர் கூட குழந்தை முஞ்சில் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த ஹிட்லர்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கும், அது ஒவ்வொருத்தராக கன்வெர்ட். அப்போது ஆள் மனத்தில் அவனுடைய அனுபவங்களும் அவனுடைய அந்த அந்த கொள்கை வெறியும் சேர்ந்து தான் ஒரு சில பேர்த்துக்கு தான் அப்படி ஆகுது. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் சென்னை மகள் வந்தோடனே அப்படி. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் எது கேட்டேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து விருச்சிககாந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒன்று பண்ணுறாரு. அதன் பிறகு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டே ஒரு வாட்டி டக்குன்னு கதவை திறக்கும் போது ஒரு குத்து வாங்குற முகத்தில். இந்த நகைச்சுவை காட்சிகள் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே, இந்த கதைக்குள்ளே இதனுடைய வேலை என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆளுகள் இருக்காங்க. இப்படி வந்து ஒருத்தன் ஜாலியாக வேறு ஊர்லேருந்து வந்து அந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இவங்க வந்துட்டாங்களே எப்படா தங்குறது அப்படிங்கிற அவங்க என்னென்ன லைஃப்னால், காலையில் ஒருத்தர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா அவர் வந்து காலையில் வேலை தேட போயிடுவார். மற்றவங்க எல்லோரும் இருப்பாங்க. பகல் நேரத்தில் தங்கலாம், நைட் நேரத்தில் தங்க முடியாது. அதனால தான் அதை பதிவு பண்ணுறதுக்காண்டி தான். பட் நீங்கள் நினச்சிருந்தா அதை நகைச்சுவை இல்லாமல் கூட பதிவு பண்ணியிருக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்கலாம். அது சொந்த அனுபவம். இப்போ மேன்ஷன்னா என்னங்கிறது அவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா கதை சொல்லும்போது. அப்போ இப்படி தான்
பல ஊர்லேருந்து வந்து ஒரே இடத்துல தங்கி 4-5 பேர் இருப்பாங்கங்கிற அந்த அனுபவம் இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அதில் ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாருன்னு. அதுவும் இல்லாமல் ஒரு நிலையிலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இதில் எப் அண்ட் ஃப்ளோ தானே லைஃபு. ரைட். இவங்க சோகமாக இருக்காங்க அதுக்குன்னு சொல்லி சூழ்நிலையே சோகமாக்குறது வந்து அபத்தம். அந்த மூடுங்கிறத வந்து சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார். நான் இவனுக்கு தான் பிரச்சனையே தவிர அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க ஜாஸ்தியாக. அப்போ அந்த இயல்பான இதில் வர்றேன். மோரோவர் அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. பின்னாடி ஒரு லிங்க் ஏற்படுத்துகிறேன் அந்த சாங் வச்சு அவங்க எல்லாம் பண்ணி எல்லாம் சேர்ந்து அவங்கள வாழ வைக்கிறாங்க. என்னதான் பணம் இல்லைனாலும் ஒரு அழகான திருமணம் லாஜிக்காக இருக்காங்கன்னா அப்போ அவங்கள நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி. அப்போ அதில் ஒரு பாட்டு வரணுங்கும்போது கலை சம்மந்தமாக இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரு அவர்கிட்ட சான்ஸ் கேட்க மாட்டேன், இது எல்லாம் அந்த படத்தில் வருவாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாம் வருவாங்க. இப்படி வந்து அந்த கற்பனையை சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கான செய்கிற உத்தி தான். ரொம்ப நான் அப்படியே லாஜிக்காக பாராட்டுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது பயங்கர உங்களை ஏமாத்துறேன்னு கோபம் ஏமாத்துட்டேன்னா சீரியஸாகவும் டோனில் போகலாம். ஏன்டா ஏமாத்துறேன்னு அடிச்சுக்க, நீ ஏப்ரல் 1ஆம் தேதி அதான் அவனை ஏமாத்துன்னு சிரிக்கிறோம்ல நம்ம. அதுபோல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் எந்த இடத்துல எப்படி நாசுக்கா அப்படி மிஸ் ஆகி அடிக்கிற மாதிரி தான் உக்கா அப்படின்னா மிஸ் ஆகி அப்படி மிஸ்ஸிங்கும் பஞ்சிங்கும் தான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நான் பார்க்குறேன். புரியுது. அதனால தான் அவங்கள சேர்த்தது. நீங்கள் பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கான அந்த சித்தப்பா கேரக்டர் தான் ஒரு காரணம் இல்லையா? பல பேர் அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து வெறும் அந்த கோபம் மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு சாதுரியமும் ஒன்று இருக்குது, எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். அதனால் இவர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆளாக தெரியற நம்ம படம் பார்த்து முடித்த பிறகு. எனக்கு இந்த சித்தப்பா கதாபாத்திரம் நீங்கள் வடிவமைச்சதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு கை இல்லை அப்படின்னா கூட அவருக்கு ஒரு கை இல்லாத ஒரு தன்மையை நம்ம ஒரு இடத்துல கூட உணர மாட்டோம். பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பார், தம் அடிக்கணும்னா ஒரு மேட்ச் பாக்ஸை பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் அதை சார்ந்தே ஒரு பெரிய ஒரு ரிவீல் ஒன்று நடக்கும். அது என்ன ஆச்சு, எதனால் அவர் கை இழந்தாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரத்துக்கு இவன் நல்லவனா, ஒருவேளை ஒரு 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 கருணை உள்ள ஒரு மனிதனோ, ஏன்னா நான் படிக்கணும் சித்தப்பான்னு சொல்லும்போது இவன் இதை எப்படி அணுகிறான், இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். மன்னர் ஆட்சியில் நன்மந்திரி துன்மந்திரின்னு 2 பேர் இருப்பாங்க. நன்மந்திரி வந்து மக்கள் நலன் வெல்ஃபேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. துன்மந்திரி எதிரி இப்படி வருவான், இப்படி மிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அர்த்த சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. அது மாதிரி சப்போஸ் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் முரட்டுத்தனமாக அண்ணன் இருந்தான்னு சொன்னால் ஒருத்தன் கோவப்பட மாட்டான், அமைக்கபிளாக வந்து எப்படி காரியத்தை சாதிக்கிறதுன்னு சாதிப்பான். இந்த வெள்ளைக்கார படத்துலலாம் வர மாதிரி குட் காப் பேட் காப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதான் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த என்ன சொன்ன ஷேட் கேரக்டர், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஷேட் கேரக்டர். ஆனால் அவர் வந்து எப்போ சாதுரியமாக பண்ணுவார். ஒருத்தர் வந்து மிரட்டினார், அந்த நன்னை போய் மிரட்டுவார், ஆத்திரத்தில் மிரட்டுவார், பிள்ளை காணாமல் போயிடுச்சேன்னு பண்ணுறாரு அப்படி. ஒருத்தர் நிதானமாக டீல் பண்ணுறவங்கன்னு எப்போவுமே இருப்பாங்க. அதனால தான் சித்தப்பாவை வச்சேன் நான். சித்தப்பா அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான், ஆனால் வாழ்க்கையை புரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து உளவியலாக எல்லாத்துட்டையும் இருக்குது. இப்போ அம்மா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க, உரிமையாக கோவப்படுறாங்க, அப்பா நிதானமாக டீல் பண்ணுவார். இப்படி சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு சிறு எனக்கு முன்னாடி அடிக்கிறேன் டம்னு அடிச்சிடுவாங்க. சில பேர் அப்படி கண்டுக்காமல் போயிட்டு டீல் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மனிதர்களை நான் எல்லாரும் சந்திச்சிருக்கலாம். அந்த அப்போ அப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு மனிதர் இல்லை. எனக்கு என்ன பண்ணுதுன்னா, அது அவங்க அப்பாவும் ஒரு கேடு கேட்டவன் தான். பட் அப்படி இருந்தாலும் கூட எனக்கு இந்த சித்தப்பா இன்னும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு மனிதனாக தெரிகிறாரு இல்லையா? 2 பேருக்குமே ஐடியாலஜி ஒன்று தான், நம்மளை தாண்டி போயிடக்கூடாது. அதாவது இதில் ஒரு முறை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முறை என்னவா இருக்குன்னா, இந்த வயசுலேயே உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குற இதே ஆட்கள் தான் அந்த வயசுலேயே அவசரமாக திருமணமும் பண்ணி விடுறாங்க இல்லையா? என்ன அவங்களோட பிரச்சனை என்னவா இருக்குன்னா, அந்த வயசில் நீ பண்ணுறதில்ல, நான் சொன்ன ஆளை நீ பண்ணலையே அப்படின்றது தான். அதான் இப்போது நீங்கள் வந்து நான் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், ஷேக்ஸ்பியரை படிக்கும்போது அதில் இயாகோங்கிறது தான் பயங்கர ஒத்தல்லோ படத்தில் ஒத்தல்லோ பிளேயில் வர இயாகோங்கிற கேரக்டர் பயங்கரமான ஒரு நரித்தந்திரமான ஆள். அவர் வந்து மூளைச்செலவு பண்ணுவார், யாரை ஒத்தலோ மூளைச்செலவு பண்ணுவார், இப்படி தான் டீல் பண்ணுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பயங்கர ஒரு ஒத்தலோங்கிறது ரொம்ப ஒரு வீர தீரன்.
அதனால் பிளாக் மூராக இருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து டெஸ்டிமோனா அவ்வளோ அழகாக இருக்கும். இவனுக்கு போய் இவ்வளோ அப்படிங்கிற ஒரு பொறாமை அவனுக்கு இருக்கும். ஆனால் வந்து அதை எப்படி கலைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பிரபான்ஷோ, அதாவது கேஷியோன்னு ஒரு நண்பன், அவன் நல்லா ஒயிட்டாக இருப்பான். அவனை வந்து ஒரு காரியமாக வந்து அந்த டெஸ்டிமோனாட்ட பேச இவனே யாகோவை ஏற்பாடு பண்ணிவிட்டு சாதாரணமாக அப்படி கூட்டிகிட்டு வர மாதிரி அந்த பார்க்கை கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு திரும்பி பார்க்காத ஒத்தலோ அங்கே பாரு அப்படின்னு, அது நீ அதை வந்து சந்தேகப்படாத அப்படிம்பாரு. அவன் அந்த ப்ரொப்போசல் இப்படி நுட்பமாக பதிவு செஞ்சுருப்பார் 14ஆம் நூற்றாண்டுலேயே ஷேக்ஸ்பியர். அப்போது ஒரு கலைங்கிறது வந்து நாம் அப்சர்வ் பண்ணுறத அதை வந்து கண்ணு முன்னாடி உலக வைக்கிறதுங்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் ஒரு லிட்ரேச்சராக எனக்கு வந்து பயங்கரமாக அந்த மாதிரியான ஊடுபாவாக படித்ததுனால அவனுடைய உளவியலை நம்ம உளவியலை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதனால தான் ஒவ்வொரு சின்ன கரக்காண்டிங்கிற ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனை விட்டு பிரிய போகிறாங்கும்போது அவனோட ஒரிஜினல் பேரை சொல்லி மனோகர் அப்படின்னு சொல்லி கூடும்போது பயப்படுவான். அதுலேருந்து நம்ம அவன் பேரே மறந்து போயிருக்கோம். ஆனால் வந்து மனோகர் அப்படியே பார்ப்பான். எப்படி சொல்லிட்டு போகிறான்னா அவன் சின்ன பையனுக்கு ஒன்றும் புரியாது, அப்படியே பார்ப்பான். இது உளவியல். அவன் அப்படி ஓடி போனோடனே மறுபடியும் யோசிச்சுட்டு ஓடி போயிட்டு இப்படியே பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அந்த புரியாது. ஆனால் புரியாது. அதனால தான் இவங்களை வழிகாட்டி சொல்லும்போது அவன் மிஸ்கேட் பண்ணுவான், சுத்த விட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த லவ், ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆனால் என்னமோ அண்ணன் வந்து நல்லவர், என்னை அடிக்கிறாரே தவிர நல்லவர். ஆனால் இது சம்மந்தமாக தான் வந்திருக்காங்கன்னு அவன் அந்த குட்டி குழந்தை புரிஞ்சுக்கிறான். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதனால தான் அண்ணன் சொல்லிக்க, நான் வரேன்டான்னா அவர் வரமாட்டார் அப்படின்னு தெரியுது. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்கும் போது இப்போ இந்த மாதிரியான, அதாவது அந்த சூழ்நிலையில் வந்து அந்த குழந்தைங்க கூட அந்த சின்ன பையன் கூட புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் நடக்கிறது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவங்களுடைய உளவியல் சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். உளவியல் சரியாக இருக்கும். அவன் சேட்டைக்கார பையன் பார்த்தீங்கன்னா பெப்புசி பெரியவருக்கு எடுத்தாரு. அப்போது இந்த துருதுருப்பாக இருக்கிறவங்கள்ட்ட தான் புத்திசாலித்தனம் இருக்கும் தெரியுமா. ஆனால் எங்கிட்டு போங்கண்ணே, அதுக்கு முன்னாடி லீடு கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி சீனை வைக்கிறது. எனக்கு சொல்லுங்கள், இப்போ இந்த சித்தப்பாவை பற்றி பேசும்போது அந்த சூமோ காரில் அவங்க மதுரை போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் முதல்ல வந்து உன்னுடைய சம்பளம் என்ன, நீ எவ்வளோ சம்பாதிப்ப அப்படின்னு முதல்ல பணம் சார்ந்த ஒரு பேச்சு ஒன்று நடக்குவாங்க. என்னம்மா இவர் நம்ம பொண்ணு பேரில் எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படி இப்படின்னு பேசும்போது 20 கோடி 25 கோடி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அடுத்த கேள்வியாக இவர் வந்து ஜாதி அப்படின்ற ஒரு கேள்வியை, நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. ஒருவேளை அந்த இன்னொருத்தன் அவனும் பணக்காரனாக இருந்த பட்சத்தில் அது என்னவாக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு விஷயமா இருந்திருக்குமா? அதான் விஷயம். இதை வந்து பொண்ணு, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்குறான், அதன் பிறகு காஸ்ட் பற்றி ஒரு கேள்வி கேட்குறான். நீங்கள் இந்த உளவியல் எப்படி பார்க்குறீங்கன்னு புரிஞ்சு. அதான் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கோச்சிக்கிட்டு அவன் சாதாரண அப்படின்னு பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சீன் இருக்கும். அவன் நமக்கு ஜாதி அந்தஸ்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி நம்ம எப்படிப்பா இருக்கோம் அப்படி. அப்போ இந்த பொண்ணை கில்ட்டு பண்ணுறது, இப்படி வந்து பெரியம்மா இப்படியெல்லாம் பண்ணினேன்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கில்ட்டு. அதனால தான் வந்து அந்த லாஸ்ட்டில் அந்த அவங்க அப்பா சொல்லுவார், அம்மா இப்படியெல்லாம் அப்படியே வளர்த்தனே அப்படின்னு அழுகிறதுக்கு ரீசனாக தான். அப்போது அவங்க வந்து அந்த பையன் மட்டும் தான் ஜாதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் போய் கழுதான்னு விட்டுருப்பாங்க. ஆனால் அவன் அது அடுத்த டைலாக், சரி ஓகே இந்த விஷயத்தில் என்ன, நீ என்ன படிச்சிருக்க, நான் இனிமேல் இப்படி ஐஐடி இப்போ படிக்க போகிறேன் அப்படிங்கும்போது, நீ என்னடா படிச்சுக்க 7வது, அதுக்கப்புறம் அவன் முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இது அவங்க பேசுறது, ஏண்டா இப்படிப்பட்ட பொண்ணு நீ இப்படி இருக்க, இந்த பிள்ளையை கையை தொடலமாடா நீ அப்படி. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்காம இருக்கணும், ஏண்டா அவன் தான் லவ் சொல்லுச்சுன்னு சொல்லுவான் அந்த ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து அப்போ அப்படிங்கும்போது, அந்த பிள்ளை சொன்னாலும் உனக்கு என்னடா போச்சு விசுவாசம். அப்போ அப்படி வந்து நீ அந்த பிள்ளை விரும்பினாலும் நீ வந்து இப்படி பண்ணியிருக்கணுமேடான்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அதை வந்து சூசகமாக அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அவங்க கேட்குறதெல்லாம் கரெக்டாக இருக்க அப்படின்னு நமக்கு தோணுது. அதான் உளவியலை தோண வச்சு அந்த பொண்ணு மனசை சொல்கிறீங்க. அந்த சொல்லும்போது அந்த பொண்ணு அப்படியே முழிக்கும், என்னடா கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா சித்தப்பா, அவர் கூட்டிகிட்டு போகிறாள், இப்படி தெரியாதவன் பண்ணிட்டப்பா, அங்கே வாப்பா உன்னை ஒன்றா சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பொய்யை சொல்லி தான் அந்த கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஆனால் வந்து பின்னாடி ஒரு பெருசாக நடக்க போகுது, பிள்ளைய ஒன்றும் பண்ணலை, பிரித்து தான் விட்றாங்க. ஆனால்
அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிறத அவளுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் டயலாக்ஸ் பேசி ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாரு. இது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக படம் வில்லன் டிபிக்கல் வில்லன் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த டயலாக் ரூமை பூட்டி வைப்பாங்க, இன்னும் அக்ரவேட் ஆகும். ஆனால் அவர் புத்திசாலி, இவர் என்ன பண்ணுறாரு, அதே வாய் வைக்க அதுவும் தெரியுது மனுஷனா மனசு ஜாதி மனுஷன். இப்போ ஏன்னா சுலபமாக என்ன சொல்கிறது, ஒரு பசுத்தோல் போத்திய புலி மாதிரி. ஆமாங்க. இப்போ நான் வந்து ஜாதிக்காக இந்த கையை வெட்டினவன்றதை இந்த பொண்ணுக்கும் புரிய வைக்கிற மாதிரி, அதனால தான் அவனை அடிக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணை விட்டுட்டு அவனை தான் பிடிச்சி அடிச்சுட்டு இப்போ அடி, அவனை அடிச்சு கொல்லணும்னு காத்துட்டு இருக்கும்போது இப்போ அடின்னு சொல்கிறதுக்கு ரீசனு இப்படி வந்து பிடிச்சிட்டு வந்து ஆதாரபூர்வமாக அவனை அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிறது தான் அங்கே புரியுது. இப்போ இவங்க வந்து அந்த சென்னைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க இல்லையா? ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு இடத்துல தூங்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் பஸ்ஸிலலாம் சுற்றிட்டு இருக்காங்க, தேட்டருக்கு போகிறாங்க, என்னென்னோ நடக்குது. அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வயசில் எதுக்கு இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புது. பட் ஏன் அந்த கஷ்டத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்ற உளவியலையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சராசரியாக இந்த வயசில் இந்த மாதிரி உணர்ச்சிகள் வரும் பொழுது அதை ஒரு ஆரோக்கியமான பெற்றோர்களாக இருந்திருந்தால் ஐஸுக்கு அவங்க இதை எப்படி அணுகியிருக்கணுன்றது உங்களுடைய பார்வை? இதுக்கு ஆன்சர் படாமல் எனக்கு ஏன் இது இன்ஸ்பயர் ஆச்சுன்னு நான் சொல்லி சரி. நான் எங்கள் தெருவில் நானே சொல்லியிருக்கேன். எங்கள் ஊரில் நான் சின்ன பையனாக இருந்தேன். காலேஜ் படிக்கிற வரையும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, ஜாதியை சொல்லி தான் ஒருத்தருக்கு பேசி செல்லம்மான்னு சொல்லி சொன்னீங்க. அப்படிங்கும்போது நான் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தேன். அப்போ அந்த சந்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஏண்டி நான் இப்படி இப்போ பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுப்படியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அவன் என்ன ஆளுகடின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இந்த பொண்ணு வந்து இல்லை அந்த ஆளுகளை ராங்கு பண்ணாத, உன்னை கொண்டே விடுவேன், இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் அப்படின்னு இந்த டயலாக் உங்களுக்கு கேட்குது. இது எப்பயோ கேட்டது. அதுக்கப்புறமேல இந்த ட்ரெயினில் போகிற அந்த இவர் வந்து இப்படி நடந்து போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அந்த பொண்ணு அப்புறம் நான் ஏற்றுக்கிட்டேன், அவனை வந்து நான் சேர்த்தேன் முடியும். இந்த 2 புள்ளியும் நான் இணைக்கிறேன். அப்போது அவங்க வந்து நல்லவர்கள் தான், கெட்டவங்கன்னு இல்லை. ஆனால் நான் சொன்னேன்ல, அந்த அந்த ஜாதியில் தன்னை ஜாதி விட்டு போகக்கூடாது. இப்படி நான் சொல்லலாமா? நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு அது தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய சிந்தனை ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமான ரொம்ப கொடிய சிந்தனை இல்லையா? ஒரு இன்னொருத்தருக்கு தீங்கு உங்களால் விளைவிக்க முடியுது ஒரு சிந்தனையின் காரணமாக அப்படின்னா அது ரொம்ப மோசமான ஒரு சிந்தனைன்றது நம்ம தெளிவாக ஆணித்தனமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ அதனால தான் இப்போ வரையும் நீடிச்சிட்ருக்கு. இப்போ வரையும் இந்த ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கிறதனுடைய இது அதானே. ஏன்னா நம்ம திரும்ப அவங்க ஒரு நல்லவங்கன்னு சொல்கிறதனுடைய ஒரு அதில் ஒரு பயன் இருக்குமான்றது தான் எனக்கு யோசிக்க தோணுது. நல்லவங்கிறது அதான் சொன்னுங்க. ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அடித்தார்னு சொன்னால் எல்லாரும் போய் அடிக்கிறேன், அந்த ஒரு மாப் மென்டாலிட்டி வந்துடுறாங்க. அவங்க ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு கல்லெறிகிறாரு. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவனை அடித்து கொள்ளுங்க அப்படின்னு யார் ஒத்தகையர் சொல்லுவார், உடனே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பெண்களே அதை சொல்கிறாங்க, விட்டுருங்க, அவனை போய் அடிங்க, அவனை போய் கொல்லுங்க. ஏன்னா அவங்கள அப்படி கீழ்த்தனமாக வச்சுருக்காங்க அந்த மனநில. அதை வந்து பண்ணுறது இப்போ நீங்கள் நீயான அந்த இதில் அந்த ஷோவில் பார்த்தா கூட நான் கொண்டு விடுவேங்க, அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க இப்படி என்ன அந்த மனநிலை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மக்களை நான் காமிக்க புரியுது. அதான் விஷயம். இப்போ அந்த காட்சிகள் இல்லை, அந்த டுவர்ட்ஸ் எண்ட் நம்ம படத்தினுடைய எண்டு பற்றியும் இப்போ பேச போகிறோம், ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனும் வரும். அப்படின்னும் போது இந்த பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நகருது இல்லையா? அவங்க மதுரைக்கு அங்கே போய் அந்த காருக்குள்ளேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ஹாரர் ஃபில்மாக மாறுது அந்த படம். ஏன்னா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு மூச்சு விட மறந்து பார்க்குற ஒரு மனநிலைக்கு இந்த படம் நம்மளை தள்ளுது. இத்தனைக்கும் நீங்கள் புதுமுக நடிகர்கள் பல பேர் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்பேஸில் வச்சுருக்கீங்க. சந்தியா அப்படிங்கிற ஒரு புது நடிகையை வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய கதறல், பெரிய சோகத்துக்கு தள்ளப்படுறாங்க. அங்கே இந்த மாதிரி நடிகர்கள்கிட்டேருந்து அந்த ஹெவி பர்ஃபார்மன்ஸை வாங்கினதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தாங்க வந்து ஷார்ட்டு, மியூசிக்கு, பார்ட்டேக்ஸ், கம்போசிஷன், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, இது எல்லாமே எனக்கு கை கொடுக்குதுங்க. அப்போ வந்து ப்ரொப்பலரை வச்சு பயங்கரமாக ஒரு நீங்கள் இது கவனிச்சிருந்தீங்கன்னா விஷுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றடிக்கும், பம் 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 பம், அங்கேருந்து மியூசிக் அப்படியே மாறும். அது வரையும் அமைதியாக இருக்கும். அங்கேருந்து மியூசிக் மாறும்போது உங்கள் மூடை
எப்படி வந்து ஒரு சாவு வீட்டில் டம்னு அடிக்கும்போது நமக்கு அறியாமல் ஒரு மூடு வருதோ அந்த மாதிரி மூடை க்ரியேட் பண்ணிவிட்டு பம் அடிக்கும்போது அது என்ன பார்த்து அடி உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு அவன் அடிச்சுட்டு சாகும்போது ரியலாக அவர் வந்து நிறையா இந்த மாதிரி பிரித்து விட்ருக்காரு. அந்த ரியலாக அவர் காதல் தண்டை பண்ணி பிரித்து விட்ருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி பிரித்து விட்றதான் ஒரு வேலை. அது மாதிரி 2-3 பஞ்சாயத்துக்கு ஒரு போயிருக்காரு. அப்படிங்கும்போது ஆனால் நீங்கள் அப்படி பண்ண அப்படின்னு அந்த மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸ் அது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். கலா ஆய்வில் நிறைய வந்து அந்த மாதிரி வாசி முருகேசனை இது பண்ணுறது உங்களால். ஸோ அந்த இடத்துல உங்களால் அந்த அந்த நிஜ மனிதனுடைய ஒரு கொள்கை உங்களுக்கு விரோதமான கொள்கையாக இருந்த போதிலும் அதை ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு உங்களால் பயன்படுத்த முடியுது. அவங்கள ஒதுக்கி அந்த ஒரு எனக்கு கவலை இல்லை, உன்னுடைய நிஜ சித்தாந்தம் என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸாக ஐ கேன் யூஸ் யூன்ற ஒரு பாகுபாடு ஒரு டைரக்டராக உங்களால் பார்க்க முடியும். ஓகே, அவன் பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன். ரியலாக இருக்கணும். ரைட். அது இப்போ நீங்கள் ப்ரொப்பலர் போட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேகத்தில் இப்போ நீங்கள் வந்து டேய் கூப்பிட்றா அப்படின்னா டேய் வாடா அப்படின்னு சொல்லுவீங்க. டேய் கூப்பிட்றா அப்படின்னா டேய் வாடான்னு சொல்லுவேன். அந்த சுச்சுவேஷனை வந்து அப்படியே அடிக்கும்போது டே அப்படின்னு இந்த மாதிரியான டெக்னிக், இதெல்லாம் டெக்னிக் அப்படின்னு வச்சு கேமரா அப்படியே ஷேக் பண்ணும்போது அது பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் சேர்ந்து மிங்காகும்போது நீங்கள் அந்த மூடோடு இறங்குவீங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்லாம் வந்து அந்த யூனிட்டை தான் சாரும். அதான் அந்த ப்ரொப்பலர் ஐடியா. அந்த ஏன்னா இப்போ ஒரு புது நடிகைக்கு நீங்கள் அப்படியே முடியை பிச்சுக்கிட்டு நெஞ்சை அடிச்சுக்கிட்டு தரையில் விழுந்துக்கிட்டு ஒரு அப்படியே அழுது நில குலைஞ்சு ஒருத்தன் நம்ம நேசிக்கிற ஒருத்தனை சாவடிச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்தில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சுலபம் கிடையாது இல்லையா? அதான் சொன்னேன். அந்த பொண்ணு வந்து எப்படி நம்ம என்ன சொல்கிறோமோ காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணுவது. அதான் சொன்னேன், அது சிறந்த நடிகைன்னு அதுக்கு தெரியாது. இப்போ நான் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை காமிச்சு. ஆமாம், நான் வந்து அந்த பொண்ணு நான் வாழ்க்கையில் அழுததே இல்லை சார்ங்குது. ஓகே, 9th படிக்க அப்போ 9th படிச்சிருச்சு, 9th 10th படிச்சிருச்சு வித்யோதயாவில். சரிப்பா அப்படின்ட்டு நான் வந்து ஒரு படம் சக்கரை இது பேபி ஷாம்லி இவங்க ஷாலினி இருக்காங்களா, அவங்க தங்கச்சி சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு படத்தில் தங்க பாப்பாங்கிற படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அந்த சின்ன குழந்தை நடிக்கிறதுக்காண்டி அவங்க அப்பா பாபு பெருசாக அஜீஸ் சாரோட மாமனார் அவர் இப்படி நடிப்பார், பயங்கரமாக அழுவார். அதே மாதிரி அழுகும். ஆஃப் த கேமராவில் நடிப்பார், அப்படியே அழுகும். இந்த படத்தை நான் ஒர்க் பண்ணதுனால இப்போ நான் சொன்னேன், நீ காது மட்டும் கேட்டுக்கோ, லுக் அங்கே வச்சுக்கோ, நான் இங்கே என்ன பண்ணுறேனோ அப்படியே பண்ணு அப்படிங்கும்போது அப்படியா அப்படின்னு நான் பயங்கர நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை டபுள் பாசிட்டிவ் பார்த்த சங்கர், ஐயோ அந்த புள்ள அழுகிறத வந்து நீ அழுதுன்னா எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அதான் கில் இன்சிங் சொன்னேன்னு அந்த 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 உணர்ச்சி எப்படியா கடத்திடணுங்கும்போது அப்போ நானே க்ரியேட் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுங்கும்போது அது அழகாக பண்ணுச்சு. இதுக்கு மொத்தத்துக்கு சொந்தத்தை நான் கொண்டாட விரும்பலை நான். அது அதே மாதிரி பண்ணுங்கும்போது அந்த சூழ்நிலை, அந்த லைட்டிங்கு, அந்த நைட்டு, இதெல்லாம் சேர்ந்து அது பண்ணுச்சு. அது ரைட்டிங்கு. எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஒருத்தர் கூட பேசும்பொழுது அங்கேருந்து அந்த கதையை தெரிஞ்சு நீங்கள் அது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜென்ரலாகவே அதுக்கு ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்களா? ஒரு ஒரு உரையாடல் எங்கேயாவது நடக்குதுன்னா இது கதையாக மாறுமா, இது படமாக மாறுமா அப்படின்ற ஒரு 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 ஜன்னல் என்றைக்குமே உங்கள் மைண்டில் திறந்துருக்கா? அதாங்க இப்போ அது ஒரு கட்டத்தில் நடந்துச்சு. ஆமாம், நான் இப்போ சொன்னேன், இந்த சந்துக்குள்ளே போகும்போது இது ஒரு கட்டத்தில் நடந்துச்சு. 2 புள்ளியும் இணைச்சது வந்து ஒரே காலகட்டத்தில் இல்லை, புரியுது. எப்பயோ அதை தான் நான் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இப்போ நான் ரிசல்ட் பார்க்குற மாதிரி பதப்பதப்போட தான் எழுதுறேன் எக்ஸாமு. இந்த ரிசல்ட் வரும்போது நான் எப்படி எழுதினேன்னு நீங்கள் கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். அதை நீங்கள் புரியுது. அதை இப்போ இந்த ஒரு கதை அது நடந்துருச்சு, எப்படி நான் தாண்டினேன், எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்கினேங்கிறத இப்போ நான் நினைவுபடுத்தி சொல்கிறேனே தவிர அந்த நேரத்தில் என்னால் திட்டவட்டமாக அது ஆனால் எனக்கு ஒன்று சொல்லுங்கள். இப்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு கதை வந்து என்னுடைய மனைவி இப்படி ஒன்று சொன்னால் அவளுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் அவனை குணப்படுத்த நான் ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை தான் நீங்கள் கேள்விப்பட்டீங்க இல்லையா? எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக தெரியுது. இப்போ உங்கள் படம் வந்து அதற்கு முன்னே என்னென்னலாம் நடந்திருக்கக்கூடும் இந்த இடம் வர்ற வரைக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு படமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இதை கேட்கும்போது என்னுடைய மூளைக்கு எனக்கு சட்டுன்னு தோணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதற்கு பிறகு இந்த கதை என்னவாக இருக்கும், அது எப்பேற்பட்ட படமாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. எப்படின்னா
ஒருவேளை அவன் குணமான பட்சத்தில் இவங்களுடைய உறவு என்னவாக இருக்கும், இந்த உறவு கல்யாண உறவு என்னவாக இருக்கும், இந்த காதல் என்னவாக மாறி இருக்கும் அப்படின்றதுல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தெரியுது இல்லையா? இப்போது நீங்கள் இல்லை இவன் சொல்கிறவன் வந்து ஹீரோவாக தன்னை நினச்சிக்கிட்டு தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருந்தும் நீ கொஞ்சம் ஒதுங்கு, இதில் வேற ஒரு கதை இருக்குது, நான் அந்த கதையை நான் படமாக எடுக்கிறேன், நீ லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. இல்லை, இது நான் இந்த கான்டெக்ட்டை சொல்கிறேன். அப்போ சந்திரபாபு பற்றி சொல்லுவாங்க. சந்திரபாபு ஃபஸ்ட்டு நைட்டில் அவங்க மனைவி இன்னொருத்தரை காதலிக்கிறான்னு சொல்லி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால் அவர் தனியாக அப்படி விட்டு கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும்போது இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக அவர் சொல்லலை. பாப்புங்க பொண்ணுங்க இப்படிதாங்க, அவங்க நம்ம பண்ணுறோம் இல்லையா, நம்ம எத்தனையோ இது பண்ணுறோம், இப்போ அவங்களும் லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ கூட இந்த மாதிரி லவ் பண்ணிவிட்டு எதுக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அது பெருசாக எடுத்துக்கல, இப்படி தான் சொன்னார். ஸ்பஷ்டமாக சொல்லுவாங்களே அவர், அது அப்படி சொல்லலை. நான் இப்போ சொன்னது அதான் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது ஏன்னா இந்த அளவு இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்போ உடனே பேச்சு மாற்றம் தெரியுமா? இப்போ நீங்கள் புதுப்பேட்டையில் வசனம் பேசும்போது அந்த கூட்டத்தில் பேசும்போது என் அம்மா விபச்சாரிங்கிறத சொல்லுவாங்க, ஆனால் ஒரு எலைட் சர்க்கிள் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா, பேச்சு மாற்றுவாங்க தெரியுமா? அது மாதிரி அவர் பாஸ்டர் பை அப்படி சொல்லிட்டு போனதை நான் பயங்கரமாக ஒரு நல்ல மனுஷன், அவன் மேலே எனக்கு மரியாதை தோடிச்சார். படுத்து தூக்கும்போது அவர் எந்த சொல்லலை. இப்போ நானா இப்படி இருந்த ஒரு ஆளை அவங்க ஏற்றுக்கிட்டான்ல, ஒரு மனுஷன் ஏற்றுக்கிட்டான்ல, இதை நான் ஜென்ரலைஸ் பண்ணும்ல. அப்போ நீங்கள் ஐஸை சொல்கிறீங்களா? இல்லை, அந்த அந்த கண்ணியமுக்கு கணவர் சொல்கிறேன். அந்த மனுஷனை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அந்த மனசை ஏற்றுக்கிட்டு படுத்துருக்கான இவனை நாம் கதை பண்ணணும், இந்த கேரக்டரை ஹைலைட் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ அந்த ஒரு சீனில் வந்தாலும் அவர் மேலே ஒரு மரியாதை சொன்னால் ரே ஆஃப் ஹோப்பு கொடுத்து சுஜேதா சார் சொன்னார், அப்போ உயிரோட இருந்தார். அப்போ அவர் சொன்னார், சார் ரே ஆஃப் ஹோப் இருந்துச்சு அந்த ஆள் மேலே, பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் இருக்காங்க இந்த ஊரில். அந்த மாதிரியான வந்து நல்ல மனிதர்களும் இருக்காங்க. நல்ல மனிதர்கள் தான் இது நல்ல மனிதர்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க வந்து தள்ளி விட்டாங்க, போய் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதனால தான் அந்த காட்சியை வச்சேன். இந்த மாதிரி பண்ணாருங்க, நான் லவ் பண்ணது பண்ணிட்டேன், இவன் வந்து எங்கேயா நல்லா இருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும் போது தான் அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இப்படி பண்ணிட்டேன், ஐயோ இப்போ புனுகா அவனை நான் பைத்தியம் ஆகிட்டேன்னு அவன் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அந்த சூழ்நிலை இப்படி ஆகும்போது, நான் சூழ்நிலை காரணமாக இப்படி பண்ணிட்டேங்கும்போது நாம் வந்து மன்னிக்கிறது இல்லையா. நான் வந்து பசிக்காண்டி தான் திருநேங்கும்போது போலீஸ்காரன் வந்து சரி விடு போய் தொலை, இனிமேல் அடுத்தது பண்ணாத, எதுனா கிட்ட கேளுன்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் அந்த புருஷனுடைய மனநிலை. அந்த மாதிரியான காட்சி உருவாக்கும் போது பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் என்னன்னா, எனக்கு அதில் மன்னிப்பு சரியான வேர்டானே எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அது நீ இல்லை அது இப்போ பார்க்குறதுனால. ஆனால் அந்த டயத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அது பண்ணும்போது அந்த மாதிரியான, ஏன்னா சினிமாக்கள் எல்லாருமே ஒன்று ஜெயிக்குது இந்த மாதிரி வந்து அவதானிக்கவே இல்லை. இதை வந்து இந்த மாதிரியான விஷயத்த அவங்க எடுத்து கையாளவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படிங்கும்போது தானே எனக்கு அது வந்து அதை சொல்லணுங்கிற ஒரு ஒரு தவிப்பு இருக்குது. 2000 நடந்த அந்த கல்லூரி மாணவிகள் இறப்ப என்னால் 2007 இருக்க முடியுது, 7 தான் இருக்க முடியுது. புரியுதுங்களா? அது தொடவே இல்லை. அது அந்த மாதிரி படங்கள் வந்துருந்துச்சுன்னா நான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த கதாபாத்திரங்கள் இவங்களுடைய உளவியலுக்குள்ளே நம்ம இவ்வளோ ஆழமாக இறங்குறதுக்கான காரணமே இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக இருக்குது. இது நம்மளை பயங்கரமாக சிந்திக்க வைக்கிது. படம் முடிஞ்ச பிறகும் இவங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஒரு விஷயம் காமிச்சிருக்கீங்க இந்த படத்தில். பட் இந்த வாழ்க்கையை நீங்கள் காட்டாத பகுதிகள் என்னவாக இருக்கும்ன்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோன்னா, இந்த கதாபாத்திரங்களை நம்ம முழுமையாக உள் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க வந்துட்டு சில வருடங்கள் பிறகு அப்படின்ட்டு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு குழந்தையோட ஒரு பைக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க டுவர்ட்ஸ் வெரி எண்ட் இல்லையா. உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ செத்து போயிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு தான் எனக்கு தோணுது. அப்போ எனக்கு நீங்கள் காட்டாத விஷயங்கள் என்னென்னலாம் தோணுதுன்னா, இவன் கூட உடல் உறவு வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, இந்த குழந்தைய பெக்கக்கூடிய அந்த உறவு இருக்கும்பொழுது இவங்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும், இவங்களுடைய ஒரு உளவியல், இவங்க முகம் என்னவாக இருந்திருக்கும், இந்த குழந்தை பெற்றுக்கிற அந்த ஒரு 10 மாதம் அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய
சிந்தனை என்னவா இருந்திருக்கும்? இவங்க இந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்துட்டு அவன் என்னவா நினச்சிருப்பான்? பரவாயில்ல, இங்கே ஒரு குழந்தை பெற்றுக்கலான்ற சிந்தனை அவனுக்கு இப்படிலாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் ஒரு பெண் விதவை ஆகிட்டா, மறுமணம் புரிச்சுக்கிறா, மறுமணம் சந்தோஷம் இருக்காங்க. அதாவது நம்ம வந்து மேன் இஸ் எ சோஷியல் அனிமல், இதுதான் உண்மை. நாம் சில விஷயங்களை கட்டி காக்க போகிறோம். முந்தியெல்லாம் உடன்கட்டை ஏறினா கணவன் செத்து போயிட்டானா அவனை ஏற அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுமணம். அப்போ இப்போ முதல்ல அவன் எவ்வளோ குடும்பப்படுத்தாலும் 2 பேரும் சேர்ந்தா வாழனா இப்போ டைவர்ஸ் பண்ணலாம், கரெக்ட், இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சகஜமாயிடுச்சு இல்லைங்களா? அதனுடைய ஒரு விஷயந்தான் அது. நான் அதில் தான் இந்த ஆட்டோகிராஃப், இந்த படத்துக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் படம் பார்த்தேன். இப்போது அவருக்கு அவளை 3 லவ் பண்ணுறாரு, ஆனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பொண்ணு சூதுவாது இல்லாமல் இருக்குது. இதே ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் ஆண்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா முந்தியெல்லாம் டைலாக் வரும், முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேலைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அப்படி வேற சொல்லிடுவாங்க. ஸ்மார்ட்டா பண்ற ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற. இதை பொறுத்து இப்போ ஆட்டோகிராஃப் பொறுத்து கூட எனக்கு அந்த தோணாத காரணம், ஒரு சிச்சுவேஷன் காரணமாக அங்கங்கே ஒரு பிரிதல் மாதிரி ஒன்று நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரிவு உண்டாகும். இங்கே இந்த இது கட்டாயமாக வலிய ஒரு கொடுமையை நடத்தி அடித்து கிடிச்சு உதச்சி ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை அவனுக்குள்ளே உருவாக்கி கட்டாயப்படுத்தி செய்து வச்ச திருமணம் போல தான் எனக்கு இது தெரிஞ்சதுனால, அப்போது இதுக்குள்ளே மறுபடியும் காதல் முளைக்குமா? இவன் மேலே ஒரு பெரிய அன்பு உருவாக முடியுமா? அது முடியும், அன்பு எங்கே இருந்தாலும் உருவாகலான்னு வச்சுக்கோங்க. பட் அது என்னவாக இருக்கும்ன்ற சிந்தனைக்குள்ளே நான் போக ஆரம்பிச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நியாயமான ஒரு பெண்ணாக இருந்து சொன்னால், இப்போ சந்திரபாபு அதில் சொன்ன மாதிரி அது முன்னாடியே சொல்லியிருக்கும், அவன்கிட்ட சொல்லியிருக்கும், அப்படியாப்பா அப்படின்னு கூட இது பண்ணலாம். இப்போது அதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. இந்த பிள்ளை போய் அவனை பைத்தியமாக அடிச்சுட்டு அழுகும்போது என்னன்னு கேட்கும்போது தான் சொல்லுது, இந்த மாதிரி லவ் பண்ணது தப்பா அப்படின்னு. அது கேட்கும்போது அந்த ட்ராமா மூலமாக தான் ஆடியன்ஸுக்கு புரிய வருது, இப்போ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எங்கேயா நல்லா இருப்பான்னு நான் நினச்சேன், இப்படி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனில் சொல்லும்போது எப்படி இருந்துக்கும்? ஏன்னா நம்ம ஒருத்தர் நினச்சா அவனை தான் பண்ணணும்னு. இப்போ தாலியை கழட்டி போட்டு, இந்த பொண்ணு அந்த நேரத்தில் தாலியை கழட்டி போட்டுன்னு இதே பொண்ணு சொல்லுது, தாலி கட்டு எல்லாம் சரியாயிருவாங்க. ஆனால் தாலியை பிச்சு எரிஞ்சிட்டாங்க. ஆமாம், கரெக்டு. இவனை கொன்றுன்ட்டாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது தூக்கி போட்டு நீ போயிருமுருன்னு சொல்லிட்டு இது கல்யாணம் பண்ணிக்குது. அப்போ இது எப்படி அடுத்த நாளே கல்யாணம் நடந்திருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படிப்பு முடிச்சு. அப்போ அதனால தான் 7 வருடங்கள் சொல்கிறேன் நான். few moments later அப்படின்னு இப்போ போடுறாங்கல்ல, நிறைய நீங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் அது 7 வருடங்களுக்கு பிறகு சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு அப்படின்னு போடும்போது எப்போவுமே இப்போ இறந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக அழுவேன் நான். ஒரு வருஷம் போட்டோ இல்லாதவங்க அப்படின்னா ஒரு பொது மனம் இல்லை, அது மாதிரி தான் அது. வச்சுட்டு அந்த பச்சை குத்துனது அந்த ங்கிறது ரியலாக நான் ஒருத்தர் திண்டுக்கல்ல அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அவர் அதுவும் டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதை நான் சொல்லலை. அது அவரை பற்றி 1000 கதைகள் சொல்லுவாங்க. அவர் லவ் ஃபெயிலியரு, அதனால் அப்படி சுற்றுறாரு, அப்படியே அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காருலாம் சொல்லுவாங்க. இப்போ அதில் கேட்கும்போது ஒருத்தர் பற்றி கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் லவ் பண்ணுறவங்க இந்த சுண்ணாம்பில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த இதில் எழுதி வச்சு செவரில் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ அது மாதிரி இந்த காட்சி கூட அது வரும். ஆமாம், காதலிச்சவங்க இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இல்லை, பயங்கரம் எத்தனையோ பிரிஞ்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த சரவணன் இந்த மீனாட்சி அப்படிங்கும்போது இந்த மீனாட்சி கிடையாது, இந்த மீனாட்சி வேற யாரோ பிரபு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அனுபவத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா. அது அந்த மாதிரி தான். அதுமாதிரி இப்போ நான் சொன்னேன்னே, அதை அவர் பிரித்து விட்டவங்க, இந்த கணவன் அவன் பைத்தியமாகலை, அவன் ஒருத்தன் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இந்த பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. எப்படி சேரன் வேறு அந்த காலேஜ் பொண்ணை விட மல்லிகா கல்யாணம் வேறு பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுச்சு, கோபிகா கேரளத்து பொண்ணை வேறு கல்யாணம் பண்ணிட்டான். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லாம் அட்டெண்ட் பண்றாங்க. நார்மலைஸ் பண்றாங்க. ஒரு படம் அதை அந்த அநியாயத்தை அநியாயம்னு சொல்ற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்கிறேன். அதாவது நீ பிரிச்சு விட்டதுனால அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான்றதுனால பிரிச்சு விட்டது சரியாயிராதுல்ல. அதனால தான் அதாவது ஒன்று பிரச்சாரத்தோட சொல்றது, ஒன்று கலாபூர்வமாக சொல்லிட்டு போகிறது.
கேள்விகளை எழுப்புறது. நீங்கள் இந்த படம் வந்த புதுசில் நிறைய எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்ல பயங்கர வரவேற்பு சந்தித்த ஒரு திரைப்படம். ஆனால் காலத்தை தாண்டி இந்த படம் நிற்கும் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை உங்களுக்கு இருந்துச்சா? இன்றைய சூழலுக்கு காதல் உடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் என்னவா கேள்விப்படுறீங்க, பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட இதனுடைய லெகசி எப்படி பார்க்குறீங்க? இந்த சேனல் இப்படி அடித்தது, அந்த ஒரிஜினல் டைலாக்கு அவரை சொல்லி அவர் சூசகமாக சொல்லிட்டு நம்ம பொம்பளை அப்படிதாப்பா அப்படின்னு இதெல்லாமே எனக்குள்ள ஒரு கெமிக்கலாக ரியாக்ட் ஆகி இதை பதிவு பண்ணணுங்கிற அந்த வேகம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 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 ரைட்டராக, ஒரு கலைஞனா இதை அதான் பிடிவாதம், அதை சரியாக ஒரு ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் கடத்தணும் அப்படிங்கிற ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட், அதுதான் இது படைப்பாச்சு. எப்படி வந்து மாரி செல்வராஜுக்கு அந்த கொடுமையை அந்த ஒன்று கடிச்சு அந்த கொடுமையை வந்து பதிவு பண்ணணும்னு ஒரு சிந்தனை வந்துச்சோ, அது மாதிரி எனக்கு இந்த சிந்தனை வந்துச்சு. இந்த மாதிரி வெளியில் பார்த்தா வாங்க வாங்க அவங்கன்னு பேசுகிறாங்க, யார் அவங்க அப்படின்னா நம்ம ஆளுகளாக இருந்தால் உள்ளவாப்பா தம்பி அப்படி கொடுக்குறது இல்லைன்னா இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இல்லைங்களா. அப்போ அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுடைய ஒரு ஒரு விளைவு தான், அதனுடைய கில்லர் இன்ஸ்டிங் தான் எனக்கு ஒரு ஓடுற படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதப்பதைப்போடையே வந்து நான் இதை பண்ணேன். இது இவ்வளோ பெரிய வரும் இப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் 20 வருஷம் கழித்து இதை கூப்பிட்டு இதை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். மை ப்ளஷர். உண்மை 100% சொல்கிறேன் நான். ஏன்னா அது இந்த சாயிரத்துன்னு ஒரு படம் இப்போ 4-5 வருஷம் இன்னும் அது வந்து இன்னும் டீப்பாக போய் சொன்னார். ஆனால் வருத்தமும் இருக்குது, இன்னும் அது வந்து மாறலையே. நான் இந்த படம் எடுத்தால் மாறிடுவோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, மாறலையே அப்படின்னா. ஆனால் பதிவு பண்ணிட்டோம் என்னுடைய விஷயத்தை ஒரு கவிதை மாதிரி. அதனுடைய தாக்கம் என்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது, கணக்கும் எடுக்க முடியாது இல்லையா. எனக்கு ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சு, இதில் பாசிட்டிவ் விமர்சனம் வந்துச்சு, நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு. எனக்கு நான் அதெல்லாம் எதிர்கொண்டேன். நான் அப்போ நான் வந்து அதுலேருந்து உள்வாங்கிறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நாகராஜ் மஞ்சுளே, மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், இவங்கெல்லாம் ஒரு இன்னும் அது வெளிப்படையாக ஓப்பனாக உளவியல் ரீதியாக அதுக்குள்ளே இறங்கி அதை பற்றி பேச முடியுது அவங்களால இல்லையா. இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் இன்றைய சூழலுக்கு உங்களால் எடுக்க முடியுது. அந்த விக்டிமுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து முழுமையாக இப்போ மாறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பரத் முருகனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்னு அதுக்குள்ளேருந்து இந்த படத்தை பார்த்து இந்த ஒரு கதையை சொல்ல முடியுது இல்லையா. நீங்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு காதலை ஏதாவது ஒரு விதத்தில் நான் இது மேபி இன்றைய தேதிக்கு நான் அது வேறு மாதிரி அணுகிருப்பேன்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? டெஃபினட்டாக எனக்கு அந்த நேரத்தில் அது சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் நாகராஜ் மஞ்சுளை சொல்லும்போது அந்த படம் பார்த்தேன். நான் படம் பார்த்து இது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நானாவது ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுத்தேன். ஆனால் ஒரு ஆழமாக போய் அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க, எந்த விதம். ஆனால் பண்ணிட்டாங்க, அது ஏற்றுக்க முடியலங்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது இன்னும் தொடருதேங்கிறது வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் எனக்கு மாரி ரஞ்சித் இந்த மாதிரி இப்போ லப்பர் பந்து வரையும் அதை வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் பதிவு பண்ணுறாங்க இல்லையா. ஒருத்தருங்க ஹார்ஷாக பதிவு பண்ணுறாங்க, ஒருத்தங்க மைல்டாக பதிவு பண்ணுறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க, இதை நார்மலைஸ் ஆச்சு. இப்போ வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் புதுக்கணும் நசுக்கணும்னு சொல்கிறான்னு ஒரு கோஷ்டி சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலும் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் வந்து அது வந்து பொது மனசுக்கு யாரும் பார்க்குறது இல்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்வதுங்கிறது ஆரோக்கியமானதாக இருக்குது. ஆனால் வந்து இன்னும் அதை நீடிக்குதேன்னு வருத்தமாகவும் எனக்கு இருக்குது. நான் இதில் வந்து நான் வந்து முழு நிறைவு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. அது வந்து வேறு வடிவில் ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பணியில் ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த மினிஸ்டர் சொல்கிறான், அவன் நம்ம ஆளுகடா, நம்ம ஜாதி பிள்ளைடா, அப்படியானேன்னு அப்படியே மாறிடும். அப்படி அந்த பல ரூபங்களில் அது வந்துட்டு தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அப்படியே வந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கு எதிர்வினையாற்ற இந்த இளம் தலைமுறை இயக்குனர்கள் அதை வந்து தொடர்வது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதான் சொல்கிறேன், அவங்கவுங்க பாணியில் இப்போ இருக்கிற ரப்பர் பந்து அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து
இந்த இது இருக்கே மாரி அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் பண்ணார், அந்த ஒரு கிரிக்கெட் வச்சு ஒரு படம் வருமே, ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார். அதுலேயும் இப்போ வந்து அந்த அந்த இது சாந்தனுக்கும் இருக்கிற அது வந்து ரொம்ப அது வந்து ஒரு 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 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றது வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியான பதிவுகள் வந்து. சொல்லுங்கள், இப்போ காதல், கல்லூரி, வழக்கு எண் இது எல்லாமே வெவ்வேறு விதங்களில் முக்கியமான திரைப்படங்கள், ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குன திரைப்படங்கள். அதன் பிறகு நீங்கள் சில வருஷங்கள் ரொம்ப ரீசெண்டாக மாடர்ன் லவ்வில் ஒரு அந்த ஆந்தாலஜியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தீங்க. பட் அதன் பிறகு ஃபீச்சர் பண்ணாததுக்கான காரணம் நம்ம முழுமையாக அதுக்குள்ளே இறங்க தேவையில்ல. பட் அடுத்து எப்போ பண்ண போகிறீங்கன்னு சொல்லிடுங்க. உங்கள் காதல் நீங்கள் கொடுத்த மாதிரி ஒரு ரே ஆஃப் ஹோப்போட முடிச்சிடலாம். இல்லை 3 படங்கள் நான் பண்ணிட்டேன். 2 படம் சென்சார் வாங்கி கொடுத்துட்டேன். அது 8 பி ரிலீஸ்டு. அது இல்லாமல் இப்போ அந்த எல்லா படங்கள்லேருந்தும் ஒவ்வொரு படங்கள்லேருந்து நான் கற்றுக்கிட்டு தான் வரேன். நடிகராக நீங்கள் பண்ணுற படங்களை இல்லை ஜென்ரலாக அப்போது இப்போ இருக்கிற எல்லா படங்களையும் நான் வந்து உள்வாங்கிறேன். அந்த ஏன்னா கலைங்கிறது காலத்தின் கண்ணாடி. இப்போ இருக்கிற மனநிலையை இந்த இளம் இயக்குநர்கள் பிரதிபலித்தாங்க. இப்போ டிராகன் படமாக இருக்கட்டும், அஸ்வத் மாரிமுத்து அதாவது டிராகன் அந்த அவர் முன்னாடி எடுத்த லவ் டுடே ஆகட்டும், எல்லாமே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு படங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ எனக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ, சொல்லாத கதைகள் இருக்கு இல்லையா, எனக்கு இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா நான் ரியல் இன்சிடென்ட் தான் எடுக்கிறேன். நான் அந்த மாதிரி ரியல் இன்சிடென்டான படத்தை இப்போ நானே ஒரு ப்ரொடியூசரை தேடுறதை விட நானே தயாரிப்பாளராகி வெகு விரைவில் அந்த படம் ஆரம்பிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். அது சீக்கிரம் அது அனௌன்ஸ்மெண்ட். அதுவும் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஜாலியாக யதார்த்தமாக இருக்கும். ஓ, ஜாலிக்கு போயிட்டீங்க. ஜாலினா அப்படி ஜம்ப் பண்ணல, ரியல் ஜாலி. ஓகே. ரியலாக சந்தோஷப்படுறது இருக்கு இல்லையா. நீங்கள் காதல ஜாலியான படமாக பார்க்கல. இல்லை அதாவது நான் பாயசம் வைக்கிறேன்ட்டு வைக்கல. ஏய் நல்லா இருக்கே, அது என்ன டிஷ் நான் சொல்லலை, நல்லா இருக்கே, அது துவர்ப்பாக இருந்தாலும் சரி இனிப்பாக இருந்தாலும் சரி நான் ஒரு ஸ்வீட் செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அது என்ன ஸ்வீட்டுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அது ரொம்ப ஸ்வீட்டு தூக்கலாக இருந்துச்சுன்னா அப்படிம்பீங்க, அது அளவாக இருந்துச்சுன்னா ரசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஜானர் இல்லாமல் ஒரு என்ன ஜென்யூனான ஒரு ஃபில்மை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே டைரக்ட் பண்ணேன். லவ்லி சார், லுக் ஃபார்வர்ட் டு இட். இந்த உரையாடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் காதல் அப்படிங்கிற ஒரு படத்தை திரும்ப பார்த்து இவ்வளோ நேரம் பேச முடியுது, ஆராய முடியுது. அதை பொறுத்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வித்தியாசங்கள், டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனை கூட நம்மளால் இதுக்குள்ளே பேச முடியுதுன்றது தான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த கான்வர்சேஷனுக்கு. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் அந்த காதல் படம் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க. இப்போ அந்த கணவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சீக்வல் கூட எடுக்கலாம் அப்படின்னுங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்கிறது நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் ஒரு மெய்யாலுமே அதை ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். அதை பற்றி நான் யோசனை பண்ணலை. நீங்கள் இப்போ சொல்லும்போது எனக்கு அந்த இது வருது. ஆனால் அது வந்து என்னுடைய யதார்த்தத்துக்கு, என்னுடைய கொதி மனநிலைக்கு அது வந்து வந்துச்சுன்னா அதை நினச்சி பார்ப்பேன். இல்லைன்னா புரியுது. காதல் 2 அந்த மாதிரிலாம் இல்லை புரியுது. ஒரு தடவை வந்தது தான் அது. ஆமாம், ஏன்னா அந்த அது 2004 ஒரு ஃபயர் வந்துச்சு. அது வந்துச்சு. அது திருப்பியும் என்னால் ரீக்ரியேட். அது ஏன் அது வந்து என்னை நிறைய படம் இதில் ரீமேக்லாம் பண்ண சொன்னாங்க. அது படம் நிறைய ரீமேக் ஆச்சு. ஆனால் என்னை டேரக்ட் பண்ண சொன்னாங்க, தெரியல எனக்கு இந்த சூழ்நிலையில் பார்த்து இந்த லாங்குவேஜில் பண்ணதை தான் பண்ண முடியும், ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட் பண்ண முடியாது, கெனாட் பி ரிப்பீட்டட் அப்படின்னு நான் எந்த இதுவும் பண்ணலை. ரீமேக் எதுவுமே போகல. நான் எல்லாமே டப் பண்ணி தெலுங்கில் ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு. அதுக்கப்புறம் கல்கட்டா அந்த மாதிரி நிறைய போச்சு. அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ சார்.